பிரைஸ் தி லார்ட். நாம் ஒரு இறை வார்த்தை வாசித்து விட்டு நாம் செய்திக்குள்ளே கடந்து செல்லலாம். ஆண்டுடைய புத்தகம் திருப்பாடல்கள் 127 1-2 இறை வார்த்தைகள். ஆண்டவரே வீட்டை கட்டவில்லையெனில் அதை கட்டுவோருடைய உழைப்பு வீணாகும். ஆண்டவரே நகரை காக்கவில்லை என்றால் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும். இரண்டாவது வசனம். வைகரையில் விழித்தெழுந்து நள்ளிரவில் ஓய்வு எடுக்கும் வரை மானிடர் தன் உணவுக்காக வருந்தி உழைப்பதும் வீணை. இந்த வசனம் போதும், வாசிங்க. ஆண்டுடைய அன்பர்கள் உறங்கும் போதும் கடவுளுடைய அன்பர்கள் தேவையானதை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். போதும். ஒரு முறை கூட நான் வசனத்தை சொல்லுகிறேன். ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை என்றில் அதை கட்டுவருடைய உழைப்பு வீணாகும். ஆண்டவர் நகரத்தை காக்கவில்லை என்றால் காவலன் கண் விழித்திருப்பதும் வீணாகும். பிரைஸ் தி லார்ட். நம்ம எவ்வளவுதான் அரும்பாடுபட்டு உழைத்தாலும் அதெல்லாம் செய்யணும். கண்டிப்பாக குடும்பத்திற்காக எல்லா காரியங்களையும் செய்யணும். உழைக்கணும், சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், பல காரியங்களை செய்யணும். ஆனால் இங்கே பைபிள் தெளிவாக சொல்லுது, நீங்கள் என்னெல்லாம் செஞ்சாலும் சரி, நீங்கள் எதையெல்லாம் செஞ்சாலும் சரி, கடவுளுடைய பிளஸ்ஸிங் ஆசீர்வாதம் இல்லை என்றால், கடவுள் அந்த வீட்டை கட்டவில்லை என்றால், கடவுள் அந்த வீட்டை பாதுகாக்கவில்லை என்றால் அந்த வீடு என்னாகும்? அது சொர்க்கமாகாது, நரகமாகிவிடும். நான் ஒரு காலையில் எனக்கு வருகிற ஒரு நடந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். பிரியமாளே, ஒரு 28 ஆண்டுகளுக்கு முன்னால் கேரளாவில் மனோரமா செய்தித்தாளில், மலையாள மனோரமா செய்தித்தாளில் ஒரு கொடூரமான பரிதாபமான ஒரு சம்பவம் அங்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஒரு குடும்பம் தீக்கு இரையாகி அழிந்து போன ஒரு குடும்பம். அந்த குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம். பிரியமானங்களே, ஒரு தாய், தகப்பன் திடீர்னு இறந்து விட்டார். அவங்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள். அதில் மூத்த மகனுக்கு 15 வயசு, 15-16 வயசு. இளைய பையனுக்கு 9 வயசு. இந்த 9 வயசு சிறுவன் தன்னுடைய பசங்களோடு சேர்ந்து அந்த காலத்தில் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். அப்படி ஓடி போய் டெல்லி, பாம்பே, கல்கத்தா பல இடங்களுக்கு சுற்றி அலைஞ்சி அவன் ஊதாரி மைந்தனை போல் அலங்கோலமாக வீட்டுக்கு வரான். இந்த வேளையில் பிரியமாக வந்தது இவன் 24-25 வயசில் வந்து சேர்றான். இதுக்கிடையில் அவங்க அண்ணனுக்கு திருமணமாகுது. திருமணமாகி அண்ணனுக்கு 2 குழந்தைங்க இருக்கிறது. 4 வயதில் ஒரு குழந்தை, 2 வயசில் ஒரு குழந்தை. 4.5 வயசில் ஒரு குழந்தை, 2 வயசில் ஒரு குழந்தை. பிரியமானவர்களே, வீட்டுக்கு வந்தோடனே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். காணாமல் போன பையன் வந்துட்டான். இந்த அம்மாவுக்கு ஒரு சுவாபம் இருக்குது. டெய்லி ஆலயத்துக்கு போவாங்க. மகனும் இவனை சேர்ந்து டெய்லி குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க. தன்னுடைய எளிய குடும்பம், பண்டம் பாத்திரங்கள் இங்கெல்லாம் போய் சின்ன சின்ன வேலைகளை பார்த்து, அந்த பையன் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான். இப்படி அந்த குடும்பத்தை கடவுள் பேரால் அப்படி ஒரு பெரிய வசதி இல்லைனாலும் அந்த குடும்பத்தை நார்மலாக நடத்திட்டு வராங்க. குடும்பம் அமைதியாக போகுது. குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்கிறது. அப்போ மகன் காணாமல் போன மகன் வந்த உடனே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அண்ணனுக்கும் சந்தோஷம். அப்போது சொன்னாங்க, தம்பி நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ எங்கேயும் போயிடாத, நீ வீட்டில் ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ அப்படி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற வேலையில் அண்ணன் வேலைக்கு போயிடுவார், அம்மா அங்கிட்டு போயிடுவாங்க. இந்த வீட்டில் அண்ணி இருக்கான். அப்போது இந்த அன்னிக்கும் இவனும் அப்படி பேசுவாங்க, பழகுவாங்க, ஊர் கதையெல்லாம் சொல்லுவான். ஊரில் அலைஞ்ச காரியம், போன காரியம், வந்த காரியம்லாம் சொல்லி அந்த அண்ணியை தன் வயப்படுத்தி பாவத்திற்கு அடிமையாக்குகிறான். அப்போது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இது நடந்துருது. இப்படி இருக்கும்போது அவங்க அம்மா ஒரு நாள் இந்த தவறாக நடக்கிற சம்பவத்தை பார்க்கறது. அம்மாவுக்கு ஒரே வருத்தமாயிட்டு அன்றைக்கு சாயங்காலம் யாரும் இல்லாத நேரத்தில் மருமகளை கூப்பிட்டு சொல்லிச்சு, அப்பா இறந்த காலத்தில் ரொம்ப பண்ட பாத்திரம் கழுவி கூலி வேலை பண்ணி இந்த குடும்பத்தை கஷ்டத்தோடு நடத்தினேன்.
எனக்கு 2 பசங்களும் 2 கண்ணு, ஒரு கண்ணை கூட நான் இழக்க நான் தயாராகலை. மகளே, மண்ணில் தப்பு பண்ணாதவங்க யாரும் கிடையாது. நான் உன்னை மகளை தான் பார்க்குறேன், நீ என்னை அம்மாவை தான் பார்க்குற. இந்த சூழ்நிலையில் தப்பு பண்ணாதவங்க யாரும் கிடையாது. அதனால் இந்த தப்பை கொஞ்சம் திருத்திக்கோ. இந்த நிகழ்ச்சி அண்ணனுக்கு தெரிஞ்சான், அவனுக்கு தெரிஞ்சான், வீட்டில் என்ன நடக்குமோ தெரியல. அதனால் சொர்க்கம் போல இருக்க, பரலோகம் போல இருக்கிற இந்த வீட்டை மகளே நரகமாக்கிறாத, உன் காலில் கூட விழுகிறேங்கிறாங்க. சரியா தான் அப்படி சொல்லி அவர் தெரிஞ்சு அவர் இருக்கா. சில மாதங்கள் கடந்தது. மறுபடியும் அதே பாவத்தில் அவர்கள் தொடர்கிறார்கள். இந்த பாவம் பாருங்கள், வேட்டை நாய் மாதிரி இன்றைக்கி நம்ம விட்டுட்டோம் பல பாவங்கள். ஆனால் அது வேட்டை நாய் மாதிரி வரும். எச்சரிக்கையாக இருக்கும். நம்ம பாவம் செஞ்சால் பத்தாது, இனி நம்ம செய்யாதபடி பல காரியங்களுக்கு போகாதபடி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பாவம் யார் வழியாலும் வரலாம். நம்ம நினைக்கிறோம் பாவம் வாலிபர்களுக்கு தான் வருது, பாவம் இளைஞர் பிள்ளைகள் தான் செய்கிறாங்க. நான் பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? 90 வயசில் அபிரகாமை கூப்பிட்டு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? 90 வயசான அபிரகாமை கூப்பிட்டு என்ன சொன்னார்? எனக்கு முன்னால் நீ நன்மையாக நட, நேர்மையாக நட, உத்தமனாருன்னு சொன்னாரா இல்லையா? அபிரகாம் கூப்பிட்டு சொன்னார், புனிதனை கூப்பிட்டு சொன்னார், எனக்கு முன்னால் நீ உத்தமனாக நட அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? 90 வயசு தாத்தாவுக்கும் சில பாவங்கள், சில பலகீனங்கள் பேச மாட்டேறீங்க. இருக்குமா இருக்காதா? அப்போ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாருமே. அதை பாவம்னா அவர் குடிக்கிறது மாத்திரம் இல்லை, பாவம்னா எதுவும் விபச்சாரம் மாத்திரம் இல்லை, பாவம்னா வேறு பல காரியங்கள் இருக்குது. தீமைகள் அனைத்தும் பாவம்தான். அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், யாருக்கு தீங்கு செய்யாமல் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போது இந்த அம்மா அப்படி சொல்லி விட்டுருச்சு. கொஞ்ச நாளைக்கு கழித்து மறுபடியும் இந்த பாவத்தில் தொடர்றாங்க. ஒரு நாள் இந்த கணவன் மூத்த பையன் வெளியே போய்ட்டு திடீர்னு வீட்டுக்கு வர வேண்டியது ஆகிப்போச்சு. வீட்டுக்கு வந்தால் பெட்ரூமில் இந்த காட்சியை பார்க்குறான். அவனுக்கு எப்படி இருக்கும்? காணாமல் போன தம்பி வந்திருக்கிறான், மனைவி, 2 குழந்தைங்க இருக்குது. அப்படியே அவனுக்கு டென்ஷன்லாம் வந்திருக்கு. அவன் போயிட்டு அன்றைக்கி நைட்டு சொல்லியிருக்கான், இங்கே பாரு, மண்ணில் பிறந்த யாரும் தவறு செய்யாமல் இல்லை, அவனும் அலைஞ்சி திரிஞ்சு இப்போ தான் வந்திருக்கான். அந்த காட்சியை நான் பார்த்தேன். தயவுசெய்து நான் சாகிற வரையும் இதை பற்றி சொல்ல மாட்டேன், நமக்கு 2 பிள்ளைகள் இருக்குது, குடும்பத்தை அழிச்சிடாத, நான் இதை பற்றி சொல்ல மாட்டேன்னு அன்னைக்கு கையில் காலில் விழுந்து சமாதானம் பண்ணியாச்சு. இவன் போயிட்டான். மறுநாள் சாயங்காலம் ஒரு 2 மணி இருக்கும், மத்தியானத்துக்கு மேலே ஊரே கூடி நிற்குது வீட்டில். என்னாச்சு? அம்மா அத்தை எங்கேயோ போன பிறகு, இவன் வேலைக்கு போன பிறகு, இதோ அந்த 3 பேருக்கு இப்போ மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிட்டான். மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் இந்த சின்ன பிள்ளை எப்படி பெரிய பிள்ளை தப்பிச்சிருச்சு, 4.5 வயசு குழந்தை, எப்படியும் மிஸ் போயிடுச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், வீடு எரிஞ்சு போச்சு. அந்த 2 கறிக்கட்டை மாதிரி 2 பணம் கிடக்குது. பாருங்கள், சொர்க்கமாயிருந்த அந்த குடும்பத்தை ஒரே ஒரு பாவத்தினால் குடும்பம் அழிஞ்சு போச்சுங்க. இன்றைக்கி நம்முடைய குடும்பங்கள்லாம் அழிகிறதுக்கு காரணம் பாவத்தை பற்றி என்னதை சொல்லியாச்சு. இருந்தாலும் நம்முடைய குடும்பங்கள்லாம் பலவிதமான பாவங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதனால் குடும்பத்தை யார்கிட்ட ஒப்படைக்கணும்? இயேசுகிட்ட ஒப்படைக்கணும். பிரைஸ் தி லார்ட். குடும்பத்தை யார்கிட்ட ஒப்படைக்கணும்? இயேசுகிட்ட ஒப்படைக்கணும். தெய்வத்திட்ட ஒப்படைச்சாதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். எண்ணிக்கை ஆகமம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுங்கள். எண்ணிக்கை ஆகமம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். யாக்கோப்பே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் இருப்பிடங்களும் எத்தனை அழகு வாய்ந்தவை. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கூடாரம் எப்படி இருக்கிறது? கூடாரம் என்றால் என்ன? கூடாரம் என்றால் நம்முடைய குடும்பம், வீடு. நம்முடைய முற்பிதான் அபிரகாம் ஒரு கூடாரவாசி, ஈசாக்கு யாக்கோப்பு ஒரு கூடாரவாசி. பழைய ஏற்பாட்டு மனிதர்களெல்லாம் கூடாரவாசிகள், கூடாரத்தில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் கூடாரங்கள் எப்படி இருந்ததுன்னா அருமையாக தான் இருந்தது. இங்கே ஒரு வசனத்தை இறைவாக்கு வாசை கேட்கிறோம். யாக்கோப்பே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எத்தனை அழகு வாய்ந்தவை. இது யார் சொன்னது? பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் கேட்குறீங்களா? இதெல்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசணும். நான் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் பேச விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த செய்தி முடிந்த உடனே நானும் உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு நான் கிளம்பிடுவேன். சரி, உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். அருமையாக கேட்டீங்க, அருமையாக நீங்கள் இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பங்கள் அப்படியே இருக்கட்டும். ஆண்டவர் பேரால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது யார் சொன்னது?
பிரியமாங்களே, பழைய ஏற்பாட்டில் பிலோமேன் என்ற ஒரு இறைவாக்கினர், அந்த அந்த இறைவாக்கினர் ஆரம்ப காலத்தில் நல்லா தான் இருந்தான் அந்த இறைவாக்கினர். ஆனால் கடைசியில் பொருளாசை, இப்போ யூதாஸ் மாதிரி பொருளாசை வந்துச்சு. அதனால் இந்த பாலாக்கு மன்னனத்தில் பரிசுக்காக, பாலாக்கு அரசனத்தில் பரிசுக்காக பரிசு தொகை பெருசாக பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், இஸ்ரவேல் குடும்பங்களை சபிக்க புறப்படுகிறான். பணத்தை வாங்கிட்டு சபிக்க ஆரம்பிக்க போகிறான். ஆனால் பலமுறை அவன் போய் அந்த அந்த கூடாரங்களை பார்த்து சபிக்க போகிறான். ஆனால் அவன் மனசை திருப்பி விட்டுறார் ஆண்டவர். எந்த ஜனத்தை சபிக்க போகிறானோ அந்த ஜனத்தை கடவுள் அவன் வாயில் ஆசீர்வதிக்கிறார். அதனால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களை யாராலும் சபிக்க முடியாது. உங்களுக்கு விரோதமாக எவனும் பில்லி சொல்லி வைக்க முடியாது. உங்களுக்கு விரோதமாக எவனும் குறி சொல்ல முடியாது. நம்ம தான் தேவையில்லாமல் நீ கிறிஸ்தவன் தான் ரொம்ப பயந்துட்டு இருக்கானுங்க. கிறிஸ்துவங்க தான் ரொம்ப பயந்துட்டு இருக்கிறோம். மூட நம்பிக்கை, பயங்கரமான பயம். அவங்க அதை வச்சுட்டு இன்னும் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் சரி, சிலதெல்லாம் எங்களுக்கு யாரோ செஞ்சுட்டாங்க அந்த அந்த உளைச்சல் இருக்குது. உங்களுக்கு யாரும் செய்ய முடியாதுங்க. உங்களுக்கு யாரும் செஞ்சால் பழிக்காதுங்க. யாக்கோப்புக்கு எதிரான மந்திரமும் குறி சொல்லுதலும் இல்லை. ஆனால் யாக்கோப்பின் கடவுளே பெரிய கடவுள், சர்வ வல்லவர். அவருடைய பிள்ளைகளை எவனா தொட முடியுமா? இன்றைக்கி எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் நிறைய பேர் அப்படி தான் பேச முடியும். அறிவு கட்டத்தனமாக பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு யாரோ வச்சுட்டாங்க, அவங்க வச்சுட்டாங்க, இவங்க வச்சுட்டாங்க. உங்களுக்கு யாரும் வைக்க முடியாதுங்க. உங்களை யாரும் தொட முடியாது. அப்படின்னா எங்களெல்லாம் பாருங்கள், 31 வருஷம் பேய் ஓடி இருக்கிறோம். எல்லோரும் எங்களை ஏதாவது செய்யணும்ல, அழிச்சிடணும்ல, எல்லாம் செய்வோம். ஆனால் நமக்கு பிடிக்காது. இந்த திரகாத்தமான மனநிலை நமக்கு வேணும். இல்லைன்னா மனநோயாளியாக மாறிடுவோம். நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணி மனநோயாளியாக இருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஜெபம் பண்ணிகிட்டே மனநோயாளியாக இருப்பாங்க. அது பிசாசு இருக்குது, உன்னையும் பிடிக்குது, அதையே நீ கூப்பிட்ற, பிரைஸரோ பில்லி சூனி மந்திரமாக இருக்குது. அது அவன், நீங்கள் உங்களுக்கு ஏன் வரப்போகுது? நீங்கள் அதை மிதிச்சுட்டு போங்க. லூக்கா 10:19 பாம்புகளையும் தேள்களையும் பகைவருடைய வல்லமை மிதிக்க உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன். லூக்கா 10:19 எதுவும் உன்னை சேதப்படுத்தாது, எதுவும் என்னை சேதப்படுத்தாது. சொல்லுங்கள், என்ன எதுவும் சேதப்படுத்தாது? சொல்லுங்கப்பா, என்ன எதுவும் சேதப்படுத்தாது? எதுவும் சேதப்படுத்தாது. அப்புறம் ஏன் நம்ம பயப்படவே கூடாதுங்கிறேன். நான் தேவையில்லாமல் பயப்படக்கூடாது. தேவையில்லாமல் பில்லி சூனியம் மந்திரம் வாயிலே வரக்கூடாது. உங்களுக்கு பேயின்னு கூட சொல்லாதீங்க. அந்நிய தேவ பேரை சொல்லாதீங்க, யாரை பேரை சொல்லாதீங்க. நம்ம கடவுள் எப்படிப்பட்டவர்? இங்கே பாருங்கள், 7 தடவை சபிக்க போகிறான். சபிக்க முடிஞ்சதா? 7 தடவை போகிறான், சபிக்க முடிஞ்சதா? கழுது அவனை பார்த்து பேசுது, பிலோமேன் வழியை மாற்றிக்க, ரூட்டை மாற்றிக்கோ. நீ அங்கிட்டு போகலன்னா உன்னை முன்னாடி கொஞ்சம் இட்டு ஜனங்களை சபிக்க போனேன்னா வாழேந்தின தூதன் இருக்காரு, நான் உன்னை என்னை போட்டு தெளிவார், பின்னாடி போகுங்கிறது. கடைசியில் இவனுக்கு கண் திறக்கப்பட்ட பிலோமேன் சொல்லுகிறான், யாக்கோப்பே, உன் கூடாரமும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலமும் நீ தங்கும் இடம் எவ்வளோ அழகாக இருக்கு. ஒரு கிறிஸ்தவனுடைய குடும்பம் அழகாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுடைய குடும்பம் மகிமையாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் 1900 பல வருஷம் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், 87 ஒரு கம்யூனிச தீவிரவாதி, ஒரு நாத்திகனாக இருந்த நான், கடவுளுக்கு விரோதமாய் போராடினவன். நான் ஆண்டவரை அறிந்தேன், என் உள்ளத்தை ஆண்டவர் கொடுத்தேன். என்னுடைய உள்ளத்தில் இருந்த உலகத் தலைவர்களெல்லாம் இறக்கி வைத்துவிட்டு இயேசுவை என் வாழ்க்கையில் தலைவராக எல்லாம் ஏற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் தான் அங்கே என் வீடே குடும்பமாகி போச்சு. குடும்பமாச்சு. எங்கள் வீட்டில் 11 பேர், நான் 7வது பையன். எங்கள் வீட்டில் தருதலைன்னா நான் தான் பாருங்கள். பாக்கி எல்லாம் நல்லவங்க, என்னுடைய சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாம் சும்மா டீசெண்டான ஆளுங்க, நல்ல குடும்பம், நல்ல ஆளுங்க. என்னை பெற்றதுக்காக எங்கள் அம்மாவே வேதனைப்பட்டிருக்கு. நான் சர்ச்சுக்கே போக மாட்டேன், நல்லதே செய்ய மாட்டேன். பார்ட்டி, கட்சி, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, நீதிமன்றம், போலீஸ் ஸ்டேஷன், இப்படியே போயிட்டு இருந்த ஒரு ஆள். ஆனால் எப்போ என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வந்தேன்னா 1987 அக்டோபர் 20ஆம் என் உள்ளத்தை இயேசு கொள்ளை கொண்டார். நான் அவரை சொந்தமாக்கி கொண்டேன். அவரை ருசிப்பாது. அதுக்கு பிறகு தாங்க என் குடும்பம் மாறிச்சு. எங்கள் வீட்டில் என் மனைவியெல்லாம் என்னால் இன்றைக்கி பெரிய யோக்கிய மாதிரி பேசியிருக்கிறேன். என் மனைவி என்னால் வடித்த கண்ணீருக்கு அளவே இல்லை. எந்த அளவுக்கு அவளை கண்ணீருக்கு ஆளாக்கினோ அந்த அளவுக்கு 87லேருந்து நான் அவளை அன்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி குடும்பத்தை முழுவதும் நடத்துறது அவள் தான். எல்லா ஃப்ரீடமும் சுதந்திரமும் அவளுக்கு இருக்குது. பிரியமாகலே, அது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு காலத்தில் நான் அவ்வளோ கொடுமைப்படுத்தினேன். என்கிட்ட பேச முடியாது, நான் ஓயாமல் திட்டுவேன், கெட்ட வார்த்தை போடுவேன். சாயங்காலம் ஆனால் வெளியெல்லாம் போய் நீட்டாக இருப்பேன். நைட்டு குடிச்சிட்டு வருவேன். ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டு வந்து இங்கே உணவு சமைக்க சொல்லுவேன். எவ்வளோ கொடுமை! ஒரு நாள் நீங்கள் சொன்னால் நீங்கள் ரொம்ப என்ன ஒரு மாதிரி பார்ப்பீங்க. இருந்தாலும் உங்கள் இறை மக்களாக உங்களுக்கு முன்னால் நீங்கள் ஊர்லெலாம் போய் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. சொன்னாலும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்கள். அதனால் இப்படி ஒரு முரடனாக இருந்த ஒரு மனுஷன் இப்படி ஆகிட்டான்னு சொல்லுங்கள்.
ஒரு நாள் நான் வந்து கட்சி மீட்டிங்கு போனோம். அப்போ என் மனைவி வந்து இந்த கட்சியில் உள்ளவங்கள நல்ல வெள்ளை ட்ரெஸ்ஸாக போடுவான். மனசு எப்படி இருக்கும், அந்த வெள்ளை சூப்பராக இருக்கும். நான் என்ன போட்டுக்க மாதிரி ரொம்ப நீட்டாக இருப்பாங்க. சட்டு ரொம்ப நீட்டாக இருக்கணும். அன்றைக்கி அவளை அயன் பண்ணி வைக்கல. அப்போ நான் கொஞ்சம் போதையில் லேசாக இருந்தேன். அவளுக்கு தெரியாது. ஒன்று ஏங்க நீ அவளுக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குது. ஆனால் அதை விட்டுவிட்டு நமக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருப்பாள் இல்லையா. நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், ஒரு காரியம் செய்ய மாட்டேன். நல்லா போவேன், சாப்பிடுவேன், உறங்குவேன், ஜாலியாக இருப்பேன், வெளியே போவேன், அவங்ககிட்ட சொல்லுவேன், அப்படி பிரச்சனை உண்டாக்கும், இப்படி போயிட்டு இருக்கிற ஆள். ஒரு மனுஷன் சொல்கிறதுக்கு எந்த அர்த்தமே இல்லை. ஒரு குடும்ப தலைவன், ஒரு கணவன், ஒரு அப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை எனக்கு. எங்கள் வீட்டில் மூத்த பாப்பா பிரசவத்துக்கு நான் இல்லை, இளைய பையன் பிரசவத்துக்கு நான் இல்லை, 3வது பொண்ணை 4 பேர் நான் இல்லைங்க. நான் என்ன குடும்பத்தை ஏதோ கட்டி வச்சுருக்காங்க, ஏதோ குடும்ப பேரில் ஓடிட்டுருக்குது. எங்கள் பிரதேசத்தில் ரொம்ப வருத்தப்படுவோம். இப்படி ஒரு பையனை இவன் இப்படி ஆகிட்டானே. என் மனைவிட்ட சொல்லுங்க, இவன் உன்னை விட்டுட்டு போயிடுவான், நீ பார்த்துக்கணும்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ கேவலமாக இருந்துருப்பான் பாருங்கள். வெளியே ரொம்ப சூப்பர் ஆள், வெளியே எல்லோரும் சாருன்னு சொல்லுவாங்க, எல்லோரும் தோழரேம்பான். ஆனால் வீட்டுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை. அதுகளை ஒரு நாள் கூட நான் நிம்மதியாக வச்சாலும் நான் கண்ணீரோடு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு நாள் கூட அதுங்களுக்கு நிம்மதி கொடுக்கல. ஆனால் எப்போ எனக்கு வந்து மனுஷனாக எப்போ வந்து ஒரு குடும்பத் தலைவனானா இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு. இந்த ஷர்ட்டு அயன் பண்ணலை. அப்போ எனக்கு வந்து போய் ஆகணும், 10 மணிக்கு போய் ஆகணும். அப்போ இருங்க, நான் கொஞ்சம் ரொம்ப பொறுமையான ஆள், இருங்க. அவள் சொன்ன, சேட்டா கொஞ்சம் பொறுங்க சேட்டா, கொஞ்சம் பொறுங்க அப்படின்னா. என்ன பொறுங்க அப்படின்னு கோபம், பயங்கரமான கோபம் தலைக்கு மேலே வரும். எனக்கு தலைக்கு மேலே வரும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில வேலைகளில் சில ஆளுங்கள்லாம் ஊழியத்தில் துப்புவாங்க, மேலே முகத்தில் துப்புற மாதிரி இருக்கும், தொடச்சிட்டு போயிடுவேன் நான். இந்த பொறுமை ஆண்டவர் இன்றைக்கி தந்திருக்கார். இன்றைக்கி இல்லாத போலாம் சொல்லுவாங்க. ஏன்னா பொறாமையில் நிறைய இருக்குது, இதெல்லாம் நான் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அது எதுவுமே என்னை அணுகாது. ஏன்னா இயேசு எனக்குள்ளே இருக்கார். பொறுமை தந்தார், கோபத்தை மாற்றினார், குணங்களை மாற்றினார். இயேசு ஒரு ஒரு உண்மையாக வந்தால் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாறும். நான் எவ்வளோ ஜெபம் பண்ணேன், நான் எவ்வளோ பைபிள் படிக்கிறேன், நான் எவ்வளோ ஜெபம் பண்ண போகிறேன், பாரம்பரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இருந்து மனசில் ஒரு மாற்றம் ஏற்படணும். மனசில் இயேசு டச் பண்ணணும், இயேசுவை சொந்தமாகணும், இயேசுவை ருசி பார்க்கணும். அப்போ தான் மாற்றம் ஏற்படும். நான் எவ்வளோ கொடூரமான ஆளாக இருந்தேன். இன்றைக்கி காலையில் இதெல்லாம் நினச்சிட்டு வரல. உங்களை பார்த்தோன்னே சொல்ல தோணுது எனக்கு. உங்களை பார்த்தோன்னே இன்றைக்கி உலகத்தில் பெரிய எனக்கு பாருங்கள், என்னுடைய ஊழியங்களை பார்த்தீங்கன்னா கடவுள் அவ்வளோ அழகாக நடத்திட்டு வருவார். எல்லாருக்கும் ஊழியமே இருக்க, எனக்கு ஊழியம் இருக்கும் 365 நாளுங்க. எங்கெங்கெல்லாம் கொண்டு போகணும் அங்கெல்லாம் கொண்டு போயிட்டார் என்னைய. ஒரு ஃபாதர்ஸ் கூட அவ்வளோ அழைப்பு இல்லை. இன்றைக்கி பாருங்கள், நான் தப்பாக எடுத்துக்கிறாங்க. எனக்கு 360 என்னைக்கு என்னை இயேசு கூப்பிட்டாரோ அன்னையிலேருந்து இன்றைக்கி ஓடிட்டே இருக்கிறேன். இந்த தொண்டை பாருங்கள், அது பேசிகிட்டே இருக்கும். இதெல்லாம் கடவுளுடைய மகிமை தான். எப்படி இது வந்துச்சுன்னா கடவுள் என்னை தொட்டதுனால தான். கடவுள் தொட்ட வாழ்க்கை தான் மாறுங்க. கடவுள் யாரை அந்த வாழ்க்கை மாறும். சவுலை தொட்டார், வாழ்க்கை மாறிச்சு. இப்படி ஒவ்வொருத்தரும் தொட்டால் தான் வாழ்க்கை மாறும். சும்மா இல்லையா சோத்திரம், நான் ஜெபமாலை சொன்னேன், அதை சொன்னேன், நான் கோயிலுக்கு போனேன், இல்லைங்க. கடவுளுக்கு இந்த இதயத்தை தொடணும். கடவுள் இதயத்தோட வாழ்க்கை மாறும். எத்தனையோ கிறிஸ்தவங்கள் இருக்கலாம், ஆனால் கடவுள் தொட்ட கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்? அதனால இப்படி தியானங்கள்லாம் கலந்து கொண்டு கடவுள் தொடும்படியாக நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். பேசலாம். சரி, நீங்கள் இப்போ இதை இந்த பிரதர் என்ன செஞ்சார்னு யோசனை பண்ணிங்கன்னா அதை நான் சொல்லிடுறேன். என்ன இயேசனை தொட்டாரோ அதுக்கே என்னுடைய மனசு மாறிடுச்சு. அதுலேருந்து இரட்டிப்பாக அன்பு செய்ய ஆரம்பித்தேன். அவள் ஒரு காரியம் கேட்டால் 2 காரியம் செய்வேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என் மனைவி அதுக்கு பிறகு இதுவரைய அவள் என்ன பேசணும் சரி, நான் அவளை வேதனைப்படுத்தவே மாட்டேன். அதனாலே குடும்பம் வளர்ந்துருச்சு. என் குடும்பத்தை மனைவி கட்டி எழுப்பிட்டாங்க கடவுளோடு சேர்ந்து. பிரைஸ் தி லார்ட். அதாவது வந்து நீ விசுவசித்தால் உன் வீடு மீட்படையும். ஒரு ஆணோ பெண்ணோ, ஒரு குடும்பத் தலைவனோ தலைவியோ இயேசு ஆழமாக விசுவசித்தா அந்த வீடு மீட்படையும். பைபிளில் பார்த்தோம்ல, திருத்தூது பணி, இது அப்போஸ்தலர் பணி 16ஆம் அதிகாரம் 31. நீ ஆண்டவராகிய வாசிங்க, நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்ளும். ஒரு தடவை கூட வாசிங்க.
அதற்கு அவர்கள் ஆண்டவராய் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளும். அப்பொழுது நீரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள். நான் எப்போ இயேசுவை நம்பினனோ, எப்போ ஏற்றுக்கொண்டனோ, அப்போ என் வீடு உருப்பிட்டுச்சு. பிரைஸ் தி லார்ட். ஒரு குடும்பத் தலைவன் எப்பொழுது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து தன்னை அர்ப்பணிக்கிறாரோ, ஒரு குடும்பத் தலைவி எப்பொழுது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அர்ப்பணிக்கிறாரோ, அந்த வீடு நல்லா தான் ஆகும், அந்த குடும்பம் நல்லாயிரும். பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா எப்பயும் போராட்டம் தான். பிரியமானவர்களே, எங்கள் வீட்டில் அதுபோல் கடவுளுடைய ப்ளஸ்ஸிங்கை சொல்கிறேன். 4 பிள்ளைங்க. மூத்த பிள்ளை நானாக வந்து சிஸ்டராக அனுப்பலை, கடவுளாக கூட்டிகிட்டு போனார். இன்றைக்கி ஒரு பெரிய நல்ல ஒரு ஹோலி ஃபேமிலி சபையில், நல்ல சபையில், அது நல்ல சபையில், நம்ம சபையில் நிறைய சபைகள்லாம் இருக்குது, நிறைய எல்லாம் இருக்காங்க. போட்டியும் புற அடியும் குடும்பத்தை காட்டில் அதிகமாக நடந்துருக்கும். அப்போ ஏன் உள்ளே போயிருக்க சபை ஹோலி ஃபேமிலி சபை, அருமையான சபை, நல்ல சிஸ்டர்ஸு, நல்ல அறப்பணிகள் செய்கிறவங்க, நல்ல காரியங்கள். ஒரு ஸ்கூலில் பொறுப்பாக இருக்காப்புல, ஒரு ஆசீர்வாதம். ஒரு கலகக்காரனுடைய குடும்பத்தில் ஒரு இறையாலயத்தில். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்து பாருங்கள், ஒரு பையன், இன்னும் 2, மொத்தம் 3 பேர். ஒரு பையன், 3 பிள்ளைங்க. ஒன்று சிஸ்டா போயிடுச்சா, 6 பேர குழந்தை. இப்போ 7வது பேர குழந்தை வரப்போகுது. எல்லாம் ஆண் குழந்தைங்க தான், சரிங்களா? 7வது ஒன்று வரப்போகுது. குடும்பத்தை யார் கட்டினது? நான் ஏன் சொன்னேன்னா, குடும்பத்தை யார் கட்டினது? இப்படி ஒரு மோசமான ஆளுடைய குடும்பத்தை யார் கட்டினது? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? இந்த ஆள் இப்படிலாம் இருந்துட்டு இவர்கிட்ட போய் நம்ம தியானம் பண்ணிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்களோ? பிறகு பிரைஸ் தி லார்ட். குடும்பத்தை யார் கட்டணும்? யார் சார் கட்டணும்? கடவுள் கட்டினார். பிரைஸ் தி லார்ட். என் குடும்பத்துடைய தலைவர் யார்? கடவுள். இப்போ சாம் பாடின பாட்டு என் பாட்டு தான். நல்ல எங்கள் குடும்பம், அழகான குடும்பம், என் குடும்பத்தை பற்றி எழுதி வச்சுருக்கேன். பிரைஸ் தி லார்ட். அல்ல, நான் பெருமையாக பேசலை, கடவுளுக்கு மகிமைக்கு பேசுகிறேன். இதோ நாம் வந்து இயேசுவை ஆழமாக நம்பி நம்ம குடும்பத்தை இயேசுடைய பாதத்தில் அர்ப்பணிச்சிடணும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிள்ளைகள் சரியில்லைன்னு வச்சுங்க. பிள்ளைகள் சரியில்லைன்னா என்ன செய்ய போகிறீங்க? நம்ம சொன்னால் நம்ம பிள்ளைங்க கேட்காதுங்க. ஆனால் என்னை பொறுத்தளவு என் பிள்ளைங்க என்ன சொன்னது கேட்கும். நான் கடவுளை கேட்க ஆரம்பித்தேன், என் பிள்ளைங்க என்ன கேட்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் கடவுளை கேட்க ஆரம்பித்தா உங்கள் பேச்சை கடவுளை கேட்பார். நீங்கள் கடவுளை படிக்க ஆரம்பிச்சு, பைபிள் படிக்க, உங்கள் பிள்ளைகளை கடவுள் பார்த்துக்குருவார். நீங்கள் கடவுளோடு தான் உங்கள் பிள்ளைகளை பார்த்துக்குருவார். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13வது வசனம், நீங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற வசனம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற வசனம். ஐயா, இது மிக முக்கியம். அம்மா, ரொம்ப முக்கியமான வசனம். பிரைஸ் தி லார்ட். இதை நோட் பண்ணிங்க. இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்களாம் நல்லவங்க. உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார். உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார். பிரைஸ் தி லார்ட். அதனால் ரொம்ப நம்ம பிள்ளைகளை போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டிய தேவையில்லை, பிள்ளைகளுக்கு எரிச்சல் தர வேண்டிய தேவையில்லை. பிள்ளைகளுக்கு கடவுள் போதிப்பார். அப்போ பிள்ளைகளுக்கு கடவுள் போதிக்கும் போதும் என்னாகும்? பிள்ளைகள் அறிவுள்ளவங்களாக மாறிடுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? ஐயோ, நம்ம அப்பா, நம்ம அம்மா அப்படி அன்பு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. பிரைஸ் தி லார்ட். இது நிச்சயமாக நடக்கும். இன்றைக்கி இந்த கூட்டத்தில் சொந்த மக்களை பற்றி கவலைப்படுறவங்க, மருமக்களை பற்றி கவலைப்படுறவங்க, பிரைஸ் தி லார்ட், மருமகனை பற்றி கவலைப்படுறவங்க, உறவுகளை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் கடவுள் போதிப்பார். ஆகவே கடவுள் நம்ம கூட்டத்தை வீட்டை கட்டுவார். பிரைஸ் தி லார்ட். யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. யோபு 1:10. அவன் வீட்டாரையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அவன் போதும். அதுக்கு பிறகு நீங்கள் வாசிங்க. அதாவது அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குள்ள சகலத்தையும் ஆண்டவர் என்ன செய்தார்? சூழ்ந்து நின்று பாதுகாத்தார். பிரைஸ் தி லார்ட். அதனால் யோபுடைய வீட்டில் அந்த சாத்தான் வந்து ஆண்டுடைய பெர்மிஷன் இல்லாமல் தொடவே முடியல. ஆண்டுடைய பெர்மிஷனை வாங்கிட்டு வந்தால் சோதித்தான். யோபுடைய வீட்டுக்குள்ளே சாத்தான் போக முடியல. காரணம் என்ன? யோபுடைய வீடு எல்லாவற்றையுமே, சொத்து சுகம் பயணம் அனைத்தையுமே கடவுள் பாதுகாத்திருந்தார், கடவுள் கட்டி இருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே நான் என்னுடைய சம்பவத்தை சொன்னேன். அப்போ எதுக்கு காரணம்? என் வீட்டை நான் கட்ட முடியல, கடவுள் கட்டினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன் நம்ம வீட்டை யார் பாதுகாக்கணும்? கடவுள் பாதுகாக்கணும். கண்டிப்பாக பாதுகாப்பாரா? வழி நடத்துவாரா? கட்டி எழுப்புவாரா? அப்போ நம்ம எல்லா கவலைகளையும், எல்லா பிரச்சனையும் இயேசுவை ஒப்படைங்க. இயேசு நேர்த்தியாக எல்லாம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். அடுத்து நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, நம்ம ஃபேமிலி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்.
நிறைய பேர் வந்து வெளியே மாத்திரம் வந்து நல்லா பகட்டாக இருப்பாங்க, சொந்த வீட்டை சுத்தமாக வச்சுக்கிற மாட்டாங்க. இந்த ஆலயம் எவ்வளோ சுத்தமாக இருக்குது, இதெல்லாம் நான் சின்ன சின்ன காரியம் தான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனித்தா நல்லாயிருக்கும். இந்த ஆலயம் எவ்வளோ சுத்தமாக இருக்குது, கடவுள் வசிக்கிற கோயில். இதே மாதிரி நம்ம வீடுகளும் தூய்மையாக இருக்க வேண்டும். இன்றைக்கி அநேக வீடுகளை நம்ம போய் பார்த்தோம்னா சுத்தமே இருக்காது, வெளியே நல்ல நீட்டாக இருப்பாங்க, அவங்களுடைய ஒன்றும் சுத்தமே இருக்காது. பாத்ரூம் சுத்தம் இருக்காது, கிச்சன் சுத்தம் இருக்காது, படுக்கை சுத்தம் இருக்காது, முற்றங்கள் சுத்தமாக இருக்காது, அங்கே அலங்கோலமாக காணப்படும். உங்கள் வீடு எப்படி இருக்குது? சும்மா கோயிலில் வந்து ஜெபம் பண்ணால் போதும். வீடு எதுக்கு பாருங்கள். நான் ஒரு புஸ்தகத்தை படித்தேன், அது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். பன்றி இருக்குல்ல, அது மலந்திங்கும். அந்த பன்றி தான் இருப்பிடத்தை சுத்தமாகி வைத்துக்கொள்ளும். இன்றைக்கி மனுஷன் பாருங்கள், தன்னுடைய இருப்பிடத்தை சுத்தமாக வைப்பதில்லை, படித்தவர்களும் படிக்காதவர்களும். இன்றைக்கி நம்ம வீடுகளில் பணமும் படிப்பும் எல்லாம் நல்லா வளர்ந்துச்சு, நல்லா இருக்கட்டும், ஆனால் சுத்தம் இல்லாமல் போயிட்டு இருக்குது. அன்றைக்கி ஒரு அம்மா சொல்லுது, என் பொண்ணு MBA வேறு படிச்சிருக்கா, ஒரு வேலை செய்ய மாட்டா பிரதர், சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவ மாட்டான். என் பையன் படுத்துருக்கான், அந்த பெட்ஷீட்டை கொஞ்சம் மடக்கி வச்சுட்டு போகலாம்ல, தலைவணியும் செய்ய மாட்டானுங்க. அநேக வீடுகள் வந்து இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் மாதிரியே இருக்குது. அப்பாவுக்கு ஒரு உணவு, அம்மாவுக்கு வேறு ஒரு உணவு, பிள்ளைகளுக்கு வேறு ஒரு உணவு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹோட்டலில் சாப்பாடு மாதிரி தான். நம்முடைய பழைய ஆளுகள் அப்படியே சாப்பிட்டாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று வைப்பாங்க. ஒரு நாளைக்கு கீரை வச்சா, ஒரு நாளைக்கு வேறு சாம்பாருக்கு, ஒரு நாளைக்கு முட்டை பொரிச்சு கொடுப்பாங்க. இப்படி தான் வீடுகள்லாம் இருந்தது. இன்றைக்கி நம்ம வீடெல்லாம் அந்த ஹோட்டல் மாதிரியே இருக்குது. அது மாத்திரம் இல்லை, ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதே கிடையாது, அதெல்லாம் போச்சுப்பா. அப்பா வராரு சாப்பிட்டு போகிறார், அம்மா வந்து சாப்பிட்டு போகிறார். வயசான காலத்தில் நீங்களாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க, ஹஸ்பண்டோட உட்காந்து சாப்பிட்ணும். என்ன வயசாகிடுச்சுன்னா கணவனை விட்டு போயிடுறது மக வீட்டுக்கு. மகளை அடிக்கணும். வயசான உடனே தாத்தா விட்டுட்டு நீ மக வீட்டு போய் படுத்துக்கிற. நீ என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? வயசான உடனே அதை இவர் கணவனை மனைவியை ஒதுக்கி விட்டுறது, அது எங்கிட்டாவது அலைஞ்சிட்ருக்கும். அப்படி நிறைய பேரை பார்க்குறோம், செலவுக்கு பணம் கொடுக்கறதில்ல. ஒரு அம்மா சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் கவர்மெண்ட் அரசு அதிக வேலை பணியாளர்களாக இருந்திருக்காங்க. இப்போ பென்ஷன்லாம் வருது, கை நிறைய காசு வருது, காசுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை. ஆனால் 2ஆம் தேதி ஆச்சுன்னா இவர் என்ன பண்ணுவார், மெடிக்கல் ஸ்டோருக்கு போய் ப்ரெஷரு சுகர் எல்லாத்துக்கும் இந்த அவர் மருந்துகள் வாங்கிட்டு வந்துடுவார், பெரியவர். ஆனால் மனைவிக்கு என்ன செய்கிறதில்ல, அது சொல்லி எனக்கு ஒன்றுமே வாங்கி தர மாட்டேன். நான் சொன்னேன், உங்கள்கிட்ட தான் பணம்லாம் இருக்குல்ல, பென்ஷன்லாம் வரல, வாங்க வேண்டியதானே. அது சொல்லி இருந்தாலும் என் கணவன் கையிலேருந்து வாங்குற மாதிரி இருக்கும். அவர் செய்யவே மாட்டார். இந்த ஆள் கட்டினர்லேருந்தே இவர் கல்யாணம் முடிக்கிறதுலேருந்தே இப்படி தான் இருக்கார், சாகிற வரை அவர் அப்படி தான் இருப்பார். சாகிற வரையா நம்ம பிள்ளைகளே இங்கே பெரியவங்களாம் உட்காந்துருக்கீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கணும். கொஞ்சம் வயசான அப்போ கணவன் பக்கத்தில் உட்காந்தாருன்னா, இப்போ மனைவி பக்கத்தில் உட்காந்து பேசாருன்னா, நீங்கள் புருஷன் பொண்டாட்டி தானே, வயசான மாற சொன்னார் ஆண்டவர். பழைய ஆளுகள்லாம் பாருங்கள், அப்படி நல்லா தானே இருந்திருக்காங்க. இப்போ என்ன உங்களுக்கு என்னாச்சு? குடும்பத்தை கடவுள் கட்டினாலும் நம்ம பிரிச்சுருவோம், பிரியமார்களே, கூடும் பொழுது இன்பம் குடும்பம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்னைக்கு கூடும்போது துன்பமாக தான் இருக்குது, சண்டையில் தான் முடியுது. தொடக்கத்தில் கணவன் மனைவி நல்லா தான் பேசுகிறா, பிள்ளைகள் பெற்றோர் நல்லா தான் பேசுகிறா, கடைசியில் சண்டையில் முடிஞ்சிருது இன்றைக்கெல்லாம். ஏன்னா உறவுகளுக்கு இப்போ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, மனைவி கொஞ்சம் கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, மனைவிக்கு ஒரு இடமே கொடுக்கறதில்ல. பெருப்படி வீட்டில் சமாதானம் வரும், எப்படி வீட்டில் சந்தோஷம் வரும். அதான் இவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, யாக்கோபே ஒரு கூடாரமும் இஸ்ரவேல ஒரு வாசஸ்தலம் எப்படி இருக்கும், ஒரு கிறிஸ்தவ வீடு எப்படி இருக்கணும், மற்ற வீடுகளுக்காக நம்ம வீடு நல்லா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் பல வேளையில் இந்த சம்பவம் சொல்கிறது உண்டு. நான் பல வருஷத்துக்கு ஊரெல்லாம் சொல்ல மாட்டேன். பல வருஷம் நானும் ஒரு சாமியாரும் ஒரு வீட்டுக்கு போனோம். அந்த ஊரில் கன்வென்ஷன். அவங்க டிவைனுக்கு வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, பிரதர் அந்த பகுதியில் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் தங்கிட்டு போங்கன்னு சொல்லி. அவங்க அன்பாக தானே சொல்கிறாங்க. ஒரு தடவை அப்படி ஒரு சான்ஸ் வந்துச்சு, ஃபோன் பண்ண, அண்ணன் நாங்கள் வந்திருக்கோம்,
பிரதர் அப்போ கூட்டம் முடிஞ்சு வந்துருங்கன்னு பாசமாக சொன்னார். ரொம்ப அன்பானவங்க, நல்ல மனுஷங்க தான். ஆனால் ஒரு குறை என்ன சொல்கிறேன்னா, சாப்பிட்ட விட்டு குறை சொல்லக்கூடாது. நானும் ஃபாதரும் போயிட்டோம். 2 மாடி வீடு, சுற்றி தோட்டம், நல்ல பணத்துக்கு ஒரு பஞ்சமும் கிடையாது, நல்லா இருக்காங்க. அப்படி தான் இருக்கும் கிறிஸ்தவன், அப்படி தான் இருக்கணும். நீங்கள் நல்ல செல்வ செழிப்பாக இருக்கணும். நீங்கள் செல்வ செழிப்பாக, அந்த தரித்திரியமாக இருக்கீங்க பாருங்கள், வறுமையில் அவங்க ஜெபம் பண்ண. நீங்கள் உங்களுக்கு சொத்தெல்லாம் கடவுள் கையில் இருக்குது, மனுஷன் கையில் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் தருவார். இந்த வருஷம் பாருங்கள், பாலைவனத்தில் காடை பட்சிகளை கொண்டு வந்தது போல் கொண்டு வந்து செல்வங்களால் உங்களை நிரப்புவார் பாருங்கள். பேச மாட்டேங்க, பேச அல்லவியா. யாராவது சபைக்காரங்க சொன்னால் கையை தட்டுவீங்க. இப்போ இந்த வருஷம் இப்படி வருதுங்க. பிரைஸ்லோ அல்லவியா. நம்ம ஆளுகளுக்கு அப்படி நோயெல்லாம் இருக்குது. சொந்த ஆளுங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க. சரியா? எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனம் வருது. இந்த ஆண்டு ஒன்று இடங்கொள்ளாத இப்படி நிரப்ப போகிறேன். நான் நினைக்கவே இல்லை. சொல்கிறாரு, காடை பட்சைகளை கொண்டு வந்து பாளையத்தில் நிரப்புனாரா? காடை பட்சைகளை கொண்டு வந்து இறைச்சி நிரப்புனாரா? சாப்பிட்டு மூக்கு வலி வந்துருச்சு இறைச்சி. அந்த அளவுக்கு இடங்கொள்ளாத இப்படி நிரப்பிட்டார். இந்த வருஷம் ஆண்டு கஷ்டப்படுறவங்களே, வறுமை அனுபவிக்கிறவங்களே, கடன் தொழில் வாழ்கிறவங்களே ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு அதெல்லாம் சொத்து ஆறு போல நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வார். பெருக்கெடுத்த நீரோடை போல வேற்றினத்தார் செல்வம் விரைந்து வரும். வெளிநாடுகளிலிருந்து உனக்கு பணம் வரும். உனக்கு அறியாத இடத்துலேருந்து வசதி வாய்ப்புகள் வரும். உன்னை நினையாத இடத்துல வேலையில் கொண்டு வைப்பார். இதெல்லாம் கடவுள் கட்டுவார். இதெல்லாம் கடவுள் செயல்படுத்துவார். சந்தோஷமாக இல்லையா உங்களுக்கு? கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருந்தால், பிரைஸலோ, கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் அனுபவிக்கும் போது எத்தனை சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனாலும் நான் உங்களோடு சொல்லுகிற ஒரு குறை உண்டு, சொல்லாமல் போக முடியாது. நான் 3 நாள் ஆச்சு. ஒரு ஆள் கூட இங்கே உள்ள டீமில் உள்ளவங்கெல்லாம் நல்லா கவனித்தாங்க. பிரதர் சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்களா? சரி, என்ன தான் கேட்கல, சிஸ்டர்டையாவது கேட்டீங்களா? இல்லை, பேசக்கூடாது. என்கிட்ட கேட்கல, விட்டுருங்க. சிஸ்டர்கிட்ட கேட்டிங்களா? யாராவது கேட்டிங்களா? சாப்பிட்டீங்களா சிஸ்டர்? அது இருக்குது, கேட்டிங்களான்னு கேட்டேன். உங்கள் கூட இருந்தேன். நானும் உங்கள் கூட தான் இருக்கேன். யாராவது கேளுங்கண்ணே. அதில் நல்ல பழக்கம். உனக்கு தராட்டினாலும் கேட்டு சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. பிரைஸ்லோ. பேசுங்க, மனுஷங்கலாம் பேசுங்க. செத்து போனால் பேச முடியாது. ஒரு சிரிச்சாவது காட்டுங்க. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருது, முன்னே வருது. இப்படி கோயிலுக்கு முன்னே போகுது. ஒரு ஹாப்பி வேண்டாமா? பிரைஸ்லோ. ஒரு சந்தோஷம் வேண்டாமா? உங்களெல்லாம் வச்சு உங்கள் வீட்டுக்காரன் உங்கள் மனைவியில் எப்படி ஆள்றாங்களோ தெரியல. எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்க, விடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. என்ன வந்தாலும் நன்றி சொல்லுங்கள், சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையை நல்லா கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க. பிரைஸ்லோ. எப்பயாவது ஒரு தடவை கணவன் மனைவியெல்லாம் ஒரு டூர் எங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு போங்க, பேர குழந்தைகளை கூப்பிட்டு போங்க. எங்கேயாவது போய் எங்கிட்ட உட்காந்து ஒரு நாள் சாப்பிட்டு நல்ல சந்தோஷமாக வாங்க. பணம் 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 அப்படின்னு உட்காந்து செத்து போயிடக்கூடாது. அதெல்லாம் மைண்டு வேலை செய்யாது. நல்ல ட்ரெஸ் கொடுத்தோம், நல்லா இருக்கணுங்க. பிரைஸ்லோ. அல்லேலூயா. யாக்கோபே, உன் கூடாரம் எப்படி இருக்கிறது, உன் வாசஸ்தலம் எப்படி இருக்கிறது, அதான் நம்ம தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பிரைஸ்லோ. அல்லேலூயா. இப்போ என்னாச்சுன்னா, அந்த வீட்டுக்கு நாங்கள் போனால் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போல்லாம் சில்வர் கிளாஸு. நான் பார்க்குற வேலைக்காரி காஃபி கொடுக்குறா, அந்த கிளாஸு மூலம் கை வரல அப்படியே பதிஞ்சிருக்கு. அப்போ வேலைக்காரி எப்படி இருப்பான்? நீ இருக்க மாதிரி தான் வேலைக்காரி இருப்பான், உன்ன மாதிரி தான் வேலைக்காரன் இருப்பான். சரியா? அடுத்து அந்த வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்க. இந்த முற்றத்தில் உட்காந்து அந்த ஏரியா முழுவதும் எச்சியாக கிடக்குது. என்ன எச்சு? வெத்தலை போட்டு வயசானது போடும், அதுகளை மாற்ற முடியாது. ஒரு எச்சி பண்ணி வாங்கி கொடுக்கலாம்ல, அதில் துப்புங்கன்னு சொல்லணும். அடுத்து முன்னாடி ஒரு நாள் முழுவதும் அங்கே இருந்தோம்ல, பூச்செடியெலாம் இருக்குது. முல்லை, இந்த பூ, ரோசா பூ, இந்த இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா முடி தொங்குது. எல்லாம் சீவி அங்கே போடுறது. இதெல்லாம் நான் கதை சொல்லலை, உண்மைதாங்க. அந்த வீட்டில் ஒரு நாள் முழுவதும் இருந்தோம். மதியானம் சாப்பிட ஆரம்பித்தோம். நல்ல மீன் வறுத்தது, பொரித்தது, மட்டன்லாம். ஃபாதர் வந்திருக்காருல, நானும் வந்திருக்கல. 1:30 மணிக்கு சாப்பிட்டோம். எனக்கு பசியாக இருந்து சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டேன் அன்றைக்கி. அப்போல்லாம் நல்லா சாப்பிடுவேன். அப்போ ஃபாதர் வாயிலேருந்து ஒன்று இழுத்துக்கிட்டு இருக்காரு. சாப்பாடு ஏன்னா ஓலைச்சுருவா உள்ளுக்கு இழுத்துக்கிட்டு இருக்காரு. யாருடைய முடியை உள்ளுக்கு போயிடுச்சு இழுத்துக்கிட்டு இருக்காரு. உடனே அந்த அம்மா சொல்லி, நல்லதுக்கு தான் உறவு வளருதுன்னு சொல்லி, சாமியார் கூட உறவு வளர்ந்து என்ன செய்ய?
சில முட்டாள்தனமான பழமொழி அங்கே இருக்குது. உறவு முடி உள்ளுக்கு போனால் செத்தில் போவோம் மனுஷன், குடலில் பிரச்சனையில் வந்துடும். ஏங்க காசு போனால் வீடு இருந்து சுத்தம் வேணுமா இல்லையா? பாத்ரூமில் போனால் ஒரு பாத்ரூம் ஒரு கதை சொல்லுது. மேல் மாடியில் தான் எங்களுக்கு ரெண்டு ரூம் கொடுத்தாங்க. மேல் மாடியில் நான் கதை சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. மேல் மாடி இன்றைக்கி நிறைய பேர் மேல் மாடி கட்டிட்டு ஏற முடியாமல் கிடக்குறீங்க. சின்ன வயசில் ஒரு கொஞ்சம் வாலிபருக்கு மேல் மாடி அப்படி எல்லாம் பார்த்தீங்க. எல்ஐசி இந்த பெரிய பில்டிங் மாதிரி கட்டினெல்லாம் தப்பு இல்லை. மேல் மாடிலாம் கட்டினா வெளியிலேருந்து ஒரு பாதை வச்சுருங்க, வாடகை கொடுத்துடலாம். நீ 45 வயசு 50 வயசு ஏற முடியாது மேலே அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால் வீடு வாசல் இடம்லாம் இருந்தால் கொஞ்சம் இன்னும் வீடு கட்டுறவங்களுக்கு சொல்கிறேன், கீழேயே பெருசாக கட்டிடுங்க. சரியா? பேச மாட்டீங்க, நல்ல ஆலோசனை சொன்னால் கேட்க மாட்டீங்க. இடம்லான்னா பரவாயில்ல, வசதி உள்ளவங்களுக்குலாம் சொல்கிறேன் நான். பிரைஸலோ மேலே ஏறி போக முடியுதா? அங்கே என்ன நடக்குன்னே தெரியுதா? கெஸ்ட்டு போனால் எங்களை மாதிரி ஆளை மேலே அனுப்பிடுவாங்க. ஆனால் அங்கே சுத்தமே இருக்காது. பாருங்கள் எவ்வளோ பரிதாபம் பாருங்கள், டஸ்ட்டும் எல்லாம். சரி போட்டோம். அங்கே போனால் டாய்லெட் ஒரு கதை சொல்லுது. என்ன கதை சொல்லுது? போன உடனே 2 பக்கெட்டு தண்ணி எடுத்து முதல்ல டாய்லெட்டை தான் சுத்தம் பண்ணேன். ஏன்னா டாய்லெட் என்னை பார்த்து அழுகுது. ஜான்சன் பிரதர் 13 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடு கட்டும் போது பால் மாதிரி வந்தோம், இதை அப்படியே போட்டு தண்ணி கிண்ணி ஊற்றாமல் என்னை இப்படி வச்சுருக்காங்க. டாய்லெட் யூரோப்பியன் க்ளோசெட்டு சொல்லுது கதை. சொல்லியிருக்காதா? அதான் 2-3 பக்கெட் தண்ணி ஊற்றி இருந்தோம். எங்கேயாவது போனால் நல்லா ப்ரெஷ்ஷாக அடித்து விடணும். நிறைய பேருக்கு ப்ரெஷ் அடிக்கிற நேரம் இல்லை. சிலவங்க வீட்டுக்கு வந்தாலும் அப்படி தான், எங்கே போனாலும் சுத்தமாக இருக்கும். பாத்ரூம்லேயும் சுத்தம் இல்லை. மலங்கழிக்கிறது, மலை ஜலம் கழிக்கிறது கூட உனக்கு சுத்தம் இல்லைன்னா நீ எவ்வளோ படிச்சிருந்து பணம் இருந்து என்ன செய்ய? ஒரு பாத்ரூம் சுத்தமாக இருக்குங்களே. பெரியமாக நான் செப்டம்பர் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். என் ஃப்ரெண்டு முதல்ல என்னை பார்த்து, ராஜுன்னு ஃப்ரெண்டு, அவன் என்ன சொன்னான், நீ இந்தியாவில் செஞ்ச மாதிரி செஞ்சேன்னா உன்னை கேவலப்படுத்திடுவானுங்க. அதனால் பிரதரை நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி முதல்ல அங்கே டாய்லெட் எப்படி யூஸ் பண்ணான்னு சொல்லி கொடுத்தான். சாப்பாட்டறையில் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தான். சப்புன்னு சாப்பிட இப்படிலாம் உருட்டி இப்படிலாம் பண்ணக்கூடாது. நிறைய சாப்பிடும் போதுமே அசிங்கமாக இருக்கும், பேசும்போதுமே அசிங்கமாக இருக்கும். சில வாயை திறந்தால் இங்கே வரையே வந்துடுதில்ல. ஒரு கவுன்சிலிங் போனால் கூட அவன் பாட்டில் பேசிட்டு நம்ம தலை வேலையாகி போகும். நான் 38 வருஷம் கவுன்சிலிங் கேட்டுட்டு என் தலை புண்ணாகி போச்சு. சிலதெல்லாம் பாயிண்ட்டை சொல்ல மாட்டாங்க. பார்த்து பேச்சு செயலெல்லாம் கரெக்டாக நான் விரும்புகிறாரு. சும்மா அலையிலையாக போட்டால் போதுமா? அருளந்த மாதிரியே கூட சொல்கிறீங்க, கரெக்டாக சொல்லுங்கள். நீங்கள் கிளிப்புள்ள சொன்ன மாதிரி கிளிப்புள்ள இருக்கல, கிளிப்பிள்ளைக்கு என்னது சொன்னதே சொல்லும். நான் அருளந்த மாதிரியே வாழ்க்கை ஏன் சொல்லும் போது கருத்து சொல்லுங்கள், அமைதியாக சொல்லுங்கள். பரலோகத்தின் பிதாவே நம்ம அப்படி சொல்லி பாருங்கள். மைக்கை பிடிச்சோன்னே எதாவது குற்றம் சொல்ல நினைக்காதீங்க, கரெக்டாக சொல்லுங்கள். அது செம்மம். அது செய்வனை திருந்துச்சேன்னு சொல்லியிருக்கா இல்லையா? சும்மா வளரக்கூடாது. பாட்டு போகிறோம், அது போல் இந்த அக்காலாம் நல்லா வாசிக்குது, அதுபோல் நல்லா வாசிக்கணும். அதுபோல் நல்லா ஜெபம், ஒரு மணி ஜெபம் பண்ணி சொன்னாலும் இந்த மக்களுக்கு ஒரு அபிஷேகம் வரணும். என்ன இது மாதிரி பிடிக்கலையா? பிடிக்காதனால நான் போயிடுவேன். இப்போ ப்ரைஸ் எல்லாம் எதை செஞ்சாலும் நல்லா செய்யுங்க, நல்லா இருங்க. அல்லையா? அப்போ அந்த பாத்ரூமுக்கு அதை சொன்னால் கழுகி சுத்தமாக அதுக்கு பிறகு தான் இருந்தது. பிறகு நைட்டு 1 மணி ஆச்சு, நான் சாப்பிட்டு போய் படுத்தோம். நைட்டு 1-1:30 இருக்கும். எனக்கு தூக்கமே வரல. நான் படுத்திருந்த ரூமு ஒரே நாற்றம், என்னென்னமோ மணக்குது. ஐய பாருங்க, பெட்டு படுக்க சரியான ஃபேக்ட்ரி ஆட்கள் வந்து அந்த நோய் அணுக்கள் வந்து உங்களுக்கு நிறைய பேர் நோயாக இருக்கான உங்கள் பெட்ரூம் இன்றைக்கி போய் பார்க்கணும். உங்கள் படுக்கையை பார்க்கணும். 15-20 வயசுக்கு வாங்கின மெத்தையை தூக்கி வெளியே போட்டுரு, எரிச்சிரு. அதுக்கு மேலேயே நீ பெட்ஷீட்டை போட்டு அதில் எண்ணெய் வந்து ஃபேக்ட்ரியை அந்த உயிர்கொல்லி அணுக்கள் வந்து நோயாக மாற்றிடும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் பெட்ரூம் கொஞ்சம் படுக்கையை க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்கள் கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணி பாருங்கள். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? சுத்தமாயிருவீங்க, சுகமாயிரும். கடைசியில் பார்த்தா நான் ஒரு 1:30 மணி இருக்கும் வெளியே வந்து நிற்கிறேன். வெளிச்சமில் இருக்குல்ல, அந்த பக்கம் பார்த்தா இன்னொரு தலை நிற்குது. அங்கே சாமியார் அவர் வெளியே வந்து நிற்கிறாரு. அப்போ என்ன அவர் நான் பார்க்க வெளிச்சத்தில் தெரியல. அப்போ அங்கேருந்து அவர் கூப்பிட்றாரு, வயசான சாமியார், ஜான்சன் அப்படின்னாரு. என்ன ஃபாதர் அப்படின்னேன். ஏன்னா நீங்கள் வெளியே நிற்கிறீங்க. நீங்கள் ஏன் ஃபாதர் வெளியே நிற்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போ உள்ளுக்கு ஒரே நாத்தம். ஜான்சன் உறங்க முடியல. கடைசியில் லைட்லாம் போட்டு போய் நாங்கள் பரிசோதிச்சோம் சார். பரிசோதிச்சா அந்த பெட் இருக்குல்ல, அந்த காலத்தில் வாங்கின பெட்டு புதிய கவர் போட்டிருக்காங்க.
இந்த தலகாணியை உரிச்சு பாட்டம் பாருங்கள், எல்லாரும் சொல்லு விட்டு படுத்து சொல்லு விட்டு அதெல்லாம் இருக்குது. எலிசத்தை மாதிரி வீடாங்க இது. இந்த வீட்டில் கர்த்தர் வருவாரா? இந்த வீட்டில் மனுஷன் வருவானா? சொல்லுங்கள் ஏங்க, சொல்லுங்கள். சொல்ல மாட்டீங்க. இங்கே பாருங்கள், இந்த இறைவாக்கினர் சொன்னார். என்ன சொன்னார்? யாக்கோப்பே உன் கூடாரமும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலமும் எவ்வளவு அழகானது. பிரைஸ் தி லார்ட். நம்ம தங்குற இடம் அழகாக இருக்கணுமா இல்லையா? சொல்லுங்கள். நம்ம வாசஸ்தலம் வசிக்கிற இடம் நல்லா இருக்கணுமா இல்லையா? நம்ம வீடு நல்லா இருக்கணுமா இல்லையா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய இந்த சபைக்காரங்க குடும்பம் ஜெபம் பண்ணியிருக்கேன். அங்கே போனால் அவங்க ஒரு இடத்துல வசனங்கள் எழுதி வச்சுருப்பாங்க. சரியா? நம்ம என்ன செய்யணும்? நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு திருஇருதிய படம் வைக்கணும். மெயினான இடத்துல வெளியே வாசல் இல்லை, ஹாலில் பார்க்கும்போது திருஇருதிய படம் பெருசாக வேண்டாம், ஒரு சின்ன படம். அதே அளவில் ஒரு சிலுவை படம், இயேசு ஒரு திருஇருதிய படம், சேகர் காட்டம், திருக்குடும்பம், இது 3 வைக்கணும். ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் அதை வைக்கணும். இது வைக்கலைன்னா ஒரு வசனத்தை கூட வைக்கலாம். அதில் ஒரு விளக்கு போட்டு நம்ம காலையில் போகிறோம், வெளியே போகிறோம், வரோம், உள்ளே போகிறோம், வெளியே வரோம், வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம். அங்கே போய் ஒரு பிதாசுதன் போட்டு ஒரு பரலோகத்து வந்துடும். ஒரு 3 அருள்ந்த மாதிரி தமத்தருன்னு சொல்லி போயிட்டு வாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. பல வீடுகளுக்கு போகும்போதும் அங்கே இந்த ஃபோட்டோ வைக்கிறது கூட தெரியலங்க. ஒரு ஃபோட்டோ கூட கத்தோலிக்க ஆளுங்களுக்கு வைக்க தெரியல. ஐயோ, வெள்ளூருக்கு போயிட்டோம் பாருங்கள், அங்கே மாதா சுரூபம் வச்சுருக்கான் ஒரு வீட்டில். மாதா சுரூபம், அந்தோணியார் சுரூபம். அதை பார்த்தீங்கன்னா அந்தோணியார் சுரூபத்தை இவ்வளோ தான் இருக்குது. இருந்தால் பார்த்தோன்னா இந்த சுடுகாட்டில் இருக்கிற மண்டை மாதிரி இருக்குது. என்னன்னு கேட்டால் அவங்க தாத்தா பரிசாக கொடுத்துட்டு போனாராம். முகமெல்லாம் சுருங்கி போய் கண்ணில் இல்லை. அந்த சொரூபங்களை பார்த்தா அசிங்கமாக இருக்குது. என்ன ஏதுன்னா அவங்க தாத்தா பரிசாக கொடுத்துட்டு போனாராம். கத்தோலிக்க மக்கள் நீ ஒரு சின்ன ஒரு சொரூபம் வச்சா கூட சரியாக வை, இல்லைன்னா வைக்காது. அது சுத்தமாக அதை பார்த்தா பேய் மாதிரி இருக்குது. கையை உடஞ்சி காலை உடஞ்சி வெளியே கொண்டியில் கோயிலில் கிட்ட போட்டுருங்க. ஒரு ஒரு திரு ஆண்டவர் படம் வைக்கிறீங்க, சுத்தமாக இருக்கணுமா இல்லையா? சொல்லுங்கள், சொல்லுங்கள். அது பக்கத்தில் செத்தவன் படத்தில் இறந்து போன அப்பன் படத்தெல்லாம் பெருசாக வச்சுருக்கான். அவங்க அத்தை செத்து போனது கல்லறை பெட்டியோடு வச்சுருக்கான். ஐயோ, பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க இந்து மக்கள் கூட நல்லா இருப்பாங்க. ஐயோ, பார்த்தீங்கன்னா செவமாலை தொங்க விட்டுருக்க பார்த்தா என்னமோ நூறு அங்கே கெபியில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வீட்டு பீடம் கூட சரியில்லையே. ஆண்டவருக்கு வீட்டில் சரியான ஒரு இடம் கொடுக்கலையே. ஊரில் கிடைக்கிற கலண்டர்லாம் வாங்கிட்டு போய் எல்லா பாத்ரூம்லேருந்து எல்லா இடத்துலையும் மாட்டி. ஏன்னா எங்கும் கடவுள் இருக்காராம். முருகல் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு சொல்ல. நான் பெங்களூரில் போனால் சார், ஒருத்தர் இவ்வளோ பெரிய சிலையை சொரூபத்தை கொண்டு வேளாங்கண்ணி மாதிரி சிலபத்தை வச்சு அவன் எனக்கு செவமான கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் போனால் தெரியாமல் போயிட்டேன். அங்கே வச்சு அவன் பூசாரி மாதிரியே இருக்கான். ஒரு 10 பேர் அங்கே வச்சு கொடுக்குறான். இவன் வேளாங்கண்ணியில் வச்சு கொடுத்த மாதிரி. நிறைய பேர் பக்தி பைத்தியம் பிடிச்சிருக்கானுங்க. ஒரு சின்ன திருஇருதிய படம் வைக்கணும், ஒரு திருக்குடும்ப படம் வைக்கணும், ஒரு சிலுவை, அவ்வளோது போதும். இல்லைன்னா ஒரு பைபிள் பிரச்சனை பண்ணிக்கலாம். நான் சொல்ல சரியா? எவ்வளோ பெரிய அழகான திரு அவையில் இருக்கிறோம். எவ்வளோ கேத்தலிக் பைத்தினர் சூப்பருங்க. அதை நல்லா கொண்டு போகணும் நம்ம. வீடு யாக்கோப்பே உன் கூடாரம் எப்படி இருக்கிறது? இஸ்ரவேல உன் வாசஸ்தலம் எப்படி இருக்கிறது? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து நம்ம வீடுகளில் இது விட்டுருங்க, இதில் சுத்தமாக இருக்கணும். அடுத்து 1ஆம் கிளாஸில் கூட சொல்லித்தராங்கல்ல, சுத்தம் சுகம் தரும்னு சொல்லித்தராங்கல்ல. பைபிள் சொல்லித்தருதில்ல. தூய்மை இல்லாமல் யாரும் இறைவனை காண முடியாது. நம்முடைய உடல் சுத்தம் வேணும், உள்ள சுத்தம் வேணும், மன சுத்தம் வேணும், ஒரு வீடு சுத்தம் வேணுமா இல்லையா? ஊரெல்லாம் அலைஞ்சிட்டு போய் வீட்டில் தானங்க நிம்மதியாக படுக்க முடியும். அந்த வீடு நிம்மதியாக இருக்கணுமா இல்லையா? அதனால் அக்கா மாதிரிலாம் கவனிக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லித்தரணும். பிரைஸ் தி லார்ட். வீட்டில் நீங்கள் ஊரில் எங்கெல்லாம் போனாலும் வீட்டுக்கு ஏன் வரோம்? அங்கே தான் ஒரு நிம்மதி, அங்கே கடவுள் இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பாளையத்தில் இருப்பாங்க, ஒரு ஏரியாவில் இருப்பாங்க. பாளையம், அங்கே தான் அவங்க கூடாரம், லட்சக்கணக்கான கூடாரங்கள். அங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கையில் ஒரு மூட்டை இருக்கும். இப்போ தான் பேக்கெல்லாம் இருக்கு, இழுத்துட்டு போகிறோம், ட்ராலிலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது? 50-80 வருஷத்துக்கு முன்னாடி, 50-80 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பெட்டி வச்சுருந்தோம்? ட்ரங்கு பெட்டி வச்சுருந்தோம், தகரப்பட்டி.
பேச மாட்டேங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்களா, வேற எங்கே இருக்கீங்களா? நான் தகரப்பேட்டி. அதுக்கு முன்னாடி ஓலை. அதுக்கு முன்னாடி பெட்ஷீட்டில் சேலையில் வேஷ்டியில் எல்லாம் துணியை கட்டிட்டு போவாங்க, முடியல வளர்த்துக்கிட்டு. சரியா? கேளுங்க இல்லையா? இதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூட்டை இருக்கும். மூட்டையில் கம்பு வச்சுருப்பான். இவ்வளோ நில கம்பு வச்சுருப்பானுங்க. என்ன வச்சுருப்பான்? இவ்வளோ நில கம்பு வச்சுருப்பான். இன்னொரு கம்பு வச்சுருப்பான், கையில் ஒரு கம்பு வச்சுருப்பானுங்க. வனாந்தரத்தில் நடந்தவங்க தானே. இந்த கம்பு வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு, பாம்பு பள்ளி வந்து அடிக்க போகிறதுக்கு. இன்னொரு கம்பு வச்சுருவோம். காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த கம்பு எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போய் பாளையத்துக்கு போகிற வீட்டுக்கு வெளியே ரொம்ப தூரத்துக்கு அங்கே தள்ளி போய் ஒரு ஏரியாவில் போய் என்ன செய்வாங்க, இந்த குச்சி வச்சுருக்காங்கல்ல, குழி தோண்டி மலை ஜலம் அதில் கழித்து மூடி வச்சுருவாங்க. எவ்வளோ சுத்தமாக இருந்திருக்காங்க பாருங்கள். இந்த சுத்தமான அந்த கூடாரங்களில் மேகம் தங்கியிருந்தது. இஸ்ரவேல் கூடாரங்கள் மேலே மேகம் தங்கியிருந்தது. யாக்கோபுடைய கூடாரங்கள் மீது மேக பிரசன்னம் இருந்தது. காரணம், அவன் சுத்தமாக இருந்திருக்கான். அப்படி தான் சொல்கிறாங்க. செப்டிக் டாங்கே அப்படி தான் கண்டுபிடிச்சி இப்போ குழி தோண்டுறது. பூனை கூட குழி தோண்டிட்டு தாங்க ஆகியிருக்கும். சில வீடுகளில் சில மனுஷங்க சுத்தமேல் முகத்தை கழுவமாக காலை கழுவ மாட்டாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு உலகம், சுத்தமே இல்லாத உலகம். படிப்பு, அறிவு, பணம் எல்லாம் இருக்குது, ஆனால் டைம் இல்லை குளிக்கிறதுக்கு. ஒவ்வொருத்தரும் செண்டும் அத்தரும் சுண்ணாம்பு மண்ணெண்ணையும் பெட்ரோலும் அது எல்லாம் இருக்குது. முகத்துக்கு ஒன்று அடிக்கலாம், இங்கே ஒன்று அடிக்கலாம், எங்கேயும் பலது அடிக்கலாம். ட்ரெஸ்ஸில் 10 நாள் கூட குளிக்காமல் இருக்கலாம். அப்படி போயிட்டு இருக்கான் மனுஷன். இப்போ உள்ள யூத்தெல்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கான். இப்போ உங்கள் பிள்ளைங்கள்லாம் ஒன்றுமே செய்யாது வீட்டில். ஒன்றை தான் பெற்று ஒன்றுமே செய்யாது பாரு. வீட்டிலலாம் தெய்வீக பிரசனம் இல்லை. எல்லாம் பார்த்துங்க. அடுத்து இது போதும்னு நினைக்கிறேன். அடுத்து பிரைஸ் தி லார்ட். கூடாரங்களில் முறுமுறுப்பு அதை பற்றி சொல்கிறேன். பிரைஸ். எண்ணிக்கை ஆகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. எண்ணிக்கை 12:1-2 வாசிப்போம். எத்தியோப்பிய பெண்ணை மணந்திருந்தார். கொஞ்சம் பைக்கை பக்கத்தில் வைங்களேன். அவர் மணந்திருந்த எத்தியோப்பிய பெண்ணை முன்னிட்டு மிரியாமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினர். அவர்கள், ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார், அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றனர். ஆண்டவர் இதனை கேட்டார். பூ உலகின் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மானிடராய் திகழ்ந்தார். உடனே ஆண்டவர் மோசே, ஆரோன், மிரியாம் ஆகியோரிடம், நீங்கள் மூவரும் சந்திப்பு கூடாரத்து அருகே வாருங்கள் என்றார். போதும் நான் டைம் இல்லை, நான் இதை சொல்கிறேன். இது பிறகு வாசிங்க, எழுதி வச்சுட்டீங்களா? வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த மிரியாமும் ஆரோன் யாரு? மோசேயினுடைய சகோதரர்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ மோசே வந்து வேற ஒரு வீட்டில் இருக்கார். கவனிங்க, முறுமுறுப்பை பற்றி சொல்லுங்க. மோசே வேறு வீட்டில் இருக்கார், அவருடைய கூடாரம் வேறு. இவங்க இருக்கிற கூடாரம் ஒரு கூடாரத்தில் சேர்ந்து சொந்த சகோதரனுக்கு விரோதமாக வீட்டில் முறுமுறுக்கிறாங்க, குறை சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டில் யாரை பற்றியும் தவறாகவோ குறையாகவோ பேசுவது தேவனுக்கு சித்தமில்லை, பிடிக்காது. உங்கள் அண்ணனை பேசுனீங்கல்ல, உங்கள் சம்மந்தக்காரங்களை பேசுனீங்கல்ல, உங்கள் சகோதரியை பேசுனீங்கல்ல, இப்படி எத்தனை பேர் டெய்லி பேசியிருக்கோம். நம்ம பிள்ளைகள் இருக்காங்க. குறை சொல்லுகிற அந்த முறுப்புகள் வீடுகளில் கடவுள் தங்க மாட்டார். இப்போ என்னாச்சு, இந்த மோசே கேட்கல. மோசைக்கு விரோதமாய் பேசினது யார் கேட்கல? மோசைக்கு தெரியாத. மிரியாமும் மோசே ஆரோனும் பேசுகிறது மோசைக்கு தெரியும். ஆனால் யாருக்கு தெரிஞ்சது? நம்ம பேசுகிறதுல யாருக்கு தெரியும்? அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இனிமேல் யாரை பற்றி பேசலாம் கவனமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சிலவங்க கூசாமல் பேசுவாங்க, குறை சொல்லுவாங்க, விமர்சனம், சும்மா தவறான கருத்துக்களை செய்ய இப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் கடவுளுடைய கணக்கு கொடுக்கணும். மலாக்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். மலாக்கி 3:16. மலாக்கி 3:16. சீக்கிரம். மலாக்கி 3:16. அப்போது ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டனர். ஆண்டவர் உன்னிப்பாய் அதை கேட்டார். பிரைஸ் தி லார்ட். நாம் பேசுவதையெல்லாம் உன்னிப்பாக கவனமாய் கேட்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அவருக்கு எங்கும் நிறைந்தவர், சர்வ வியாபி. இந்த உலகத்தில் எல்லா அசைவுகளும் அவருக்கு தெரியும். இந்த மிரியாவும்
மோசே அது ஆரோனும் தன் உடன்பிறப்புக்கு சகோதரனுக்கு விரோதமாய் பேசினதை கடவுளுடைய காதுகள் கேட்டு கடவுளுக்கு கோபம் வந்தது. புரிஞ்சுதா புரியலையா? நிறைய பேர் புருஷனாரை பற்றி கூட பக்கத்து வீட்டில் போய் சொல்கிறது, சொந்த புருஷனை சொந்த மனைவியை போய் நண்பன்ட்ட சொல்கிறது. விளங்குமா இது? எப்போ பார்த்தாலும் பிள்ளைகளை கொண்டு சொந்த பிள்ளைகளை கொண்டு போய் மற்றவங்ககிட்ட என் பையன் சரியில்லை பொண்ணு சரி ஒரு ஊழியக்காரனை சொன்னால் பாரு, சாமியார்ட்ட சொன்னால் பாரு, ஊரெல்லாம் சொல்லுது. மருமகளை பற்றி நார வைக்கிறது. அவன் என்ன செய்வான், அவன் மருமகன் என்ன செய்வான், அத்தையை பற்றி ஊரெல்லாம் பேசிடுவான். உன் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், மார்க்கெட்டு மாதிரி ஆயிடுச்சா இல்லையா? ஒவ்வொருத்தர் குறை சொல்லி பேச மாட்டீங்க. நிறைய ஊழியக்காரங்களை சில ஆளு கூட இப்படி இருப்பாங்க, எதையாவது சொல்லிகிட்டே இருப்பான், எதையாவது போட்டுகிட்டே இருப்பான். அசிங்கம் இதெல்லாம். இந்த வார்த்தையெல்லாம் கடவுள் கேட்குறார். பிரைஸ் தி லார்ட். அதனால் நடந்த என்ன, ஆண்டவர் கோபம் வந்துச்சு. மோசையும் ஆரோனையும் மரியாவும் நீங்கள் 3 பேரும் வாங்க என் சமூகத்தில் வந்து நில்லுங்கன்ட்டார். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் ஜெபம் பண்ணுறவங்க தாங்க. மரியாலாம் அழகாக பாட்டு பாடுற ஒரு பெண்மணி. கடவுளை அப்படி புகழ்ந்து பாடும். அந்த பெண்மணி குறை சொல்லிச்சுன்னா எப்படி இருக்கும்? நேராக கூப்பிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். இங்கே பாரு, உங்ககிட்ட தீர்க்க ஒரு இறைவாக்குனா இருந்தால் கனவுல பேசுவேன். இவன்ட்ட நான் முகமுகமாக பேசிட்டு இருக்கிறேன், மோசேட்ட முகமுகமாக பேசிட்டு இருக்கிறேன். எதை செஞ்சாலும் அவன்கிட்ட நான் சொல்லிட்டு தான் செய்வேன். அவன் அவ்வளோ அன்பு செய்கிறேன். அவனுக்கு விரோதமாக நீங்கள் 2 பேரும் கூசாமல் பேசுகிறது என்ன? அதனால் மிரியாவுக்கு என்ன வந்துச்சு? அந்த கூடாரத்தில் இருக்கும்போதுமே அவளுக்கு தொழுநோய் ஏற்பட்டது. பிறகு மோசே போய் அழுது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு அவங்களுக்காக கேட்ட பிறகு 7 நாளைக்கு பிறகு அந்த பாளைய 7 நாளைக்கு பிறகு தான் சுகமானான். இந்த 7 நாள் பயணப்பட்டு கொண்டு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மிரியாவுடைய முறுமுறுப்பினால் அந்த மக்கள் அங்கே இருந்துட்டாங்க, போக முடியல. ஏன்னா இப்போ குணமாக போக முடியல. இப்போ தீட்டு மாறாமல் கடவுள் அவளுடைய முகத்தை துப்பிட்டாருன்னு கூட ஒரு வசனம் சொல்லுது. யார் முகத்தை? நீ ஒரு ஆளுடைய முகத்தில் துப்புறது மாதிரி நீயும் நானும் குறை சொன்னால் என் முகத்தில் கடவுள் துப்பிடுவார், வம்பாய் போகும். அதனால் குறைகள் முறுமுறுப்பு இது இருக்கக்கூடாது. இதை பார்த்துக்கிறோம். நம்ம கொஞ்சம் கவனித்தா போதும். கூசாமல் நாக்கை வச்சு யாரும் பேசாதீங்க. வீடுகளில் பேசாதீங்க, பிள்ளைகள் மத்தியில் பேசாதீங்க, வெளியே 4 பேர் அதை பேசாதீங்க. அவரை பற்றி தெரியாதா? அதெல்லாம் நமக்கு இருக்குது. நம்ம வேலையை பார்த்து போவோம். நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல தெரியலங்க. இதெல்லாம் நம்ம சரி பண்ண வேண்டியிருக்கு. இந்த ஒரு மெரியாமானால எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடவுள் எல்லாம் கவனிக்கிறார். நான் ஒரு பையனை கேளுங்க, எனக்கு ரொம்ப தெரிஞ்ச வீட்டுக்கு எங்கள் அண்ணி பையனை அனுப்பிவிட்டேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு தெரிந்த இல்லை, என்னுடைய அண்ணி பையன் +2 படிச்சுட்டு வேலை இல்லாமல் அவன் படிப்பு ஏறாமல் கேரளாவில் இருந்தான். அப்போ அவன் சொன்னால் பேப்பானா சித்தப்பானா பேப்பான்னு சொல்லுவானுங்க. எனக்கு எதாவது பார்த்து கொடுங்க, எவ்வளோ தமிழ்நாடுலாம் போகிறீங்களே அப்படின்னா. அவன் சொல்லி ஃப்ரெண்டு ஒரு கம்பெனி வச்சுருக்காரு, நான் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்லி இது 30 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பிவிட்டேன். அனுப்பிவிட்டு ஒரே மாதத்தில் வீட்டுக்கு வந்துட்டான். அவர் சொல்ல கூப்பிட்டு பையன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்படுறாரு. தெரிஞ்சு விட்டு அனுப்பிவிட்டேன். அவன்கிட்ட சத்தம் போட்டேன், ஏன்டா நீ நல்ல இடத்துக்கு சேர்த்து விட்டனே, நல்ல இடத்துக்கு சேர்த்து விட்டேன்னு நீ இப்படி சொல்லாமல் வந்துட்டேன்னு கேட்டவொன்னே அவன் சொன்னான், இங்கேப்பா சித்தப்பா உங்களுக்காக வேண்டி தான் பேசாமல் இருக்கேன். அவங்க குணம் உங்களுக்கு தெரியுமா? பெரிய ஃப்ரெண்டுங்கன்னீங்க. 4 மணிக்கே எழுந்திரிச்சிருவாங்க. 4 மணிக்கு எழுந்திரிச்சு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்களாம் கணவனும் மனைவியும். இவன் அந்த ரூமில் படுத்திருப்பான். ஜெபம் பண்ணி முடித்தவொடனே ஊரில் இல்லாத அவன் சொன்னான், ஊரில் இல்லாத எல்லாரையும் குறை சொல்லுவாங்கப்பா. எத்தனை 4:30 5 மணிக்கே. அது பிறகு சொன்னால் உங்களே ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தாங்கப்பா, அதை எந்திரிச்சு வந்துட்டான்னா. அப்போது இந்த முறுமுறுப்பு ரொம்ப மோசமானது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. முறுமுறுப்பு பிறரை குறை சொல்லும்போது ஆண்டவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அதெல்லாம் குடும்பத்தில் நம்ம தனிப்பட்ட முறையிலையும் மாற்றி கொள்வது நல்லது. பிரைஸ் தி லார்ட். அடுத்து பாருங்கள், யோசுவாவுடைய குடும்பம் அழிஞ்சு போச்சு. யோசுவா இல்லை, ஆக்கான் என்ற ஒரு படை வீரனுடைய குடும்பம் அழிஞ்சு போச்சு பாருங்கள். அதை பற்றி வாசிக்க யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். அழிவுக்குரியவற்றுள் ஓர் அழகான பாபிலோனிய மேலாடையையும் 1 கிலோ 300 கிராம் வெள்ளியையும் 575 கிராம் தங்க கட்டியையும் கண்டேன். அவற்றின் மீது ஆசை வைத்து அவற்றை எடுத்துக்கொண்டேன். எனது கூடாரத்திற்குள் வெள்ளி அடிப்பகுதியில் இருக்க அவற்றை தரையில் புதைத்து வைத்துள்ளேன் என்றான்.
பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் இப்போ முடிச்சிருவேன், யாரும் கவலைப்படாதீங்க. ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஒரு அலையிலையா சொல்லுங்கள். இப்போ நான் பேசுகிற உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கா? ஓகே ஓகே. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப கத்துவேன், நான் அல்லையான்னு கத்துவேன், அடுத்தவங்க காது உடஞ்சி போகும். அப்போ ஜனங்கள் சொன்னாங்க ரொம்ப நல்ல பிரசங்கம்னு சொன்னாங்க. ஆனால் கடவுள் ஒரு நாள் சொன்னார், நீ பேசுகிறதெல்லாம் முட்டாள்தனமாக சத்தம் போட்டுட்டு இருக்க, நீ கொஞ்சம் சத்தமெல்லாம் குறைச்சி என் ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுன்னு உணர்த்தினார். பிரைஸ் தி லார்ட். சத்தம் போடுறதுனால பரிசாவி இல்லை, நீ சொல்கிற காரியத்தை ஒரு டீச்சரை மாதிரி, ஒரு சாரை மாதிரி தெளிவாக சொல்லு, அப்போ தான் மக்களுக்கு கேட்கும் அப்படி சொன்னார், அப்படி உணர்த்தினார். அதனால தான் நான் வர என்ன செஞ்சேன், பேச்சை குறைச்சி நீங்கள் கேட்குற மாதிரியே பேசுகிறது. பிரைஸ் அதான் விளங்குதில்ல. நம்ம சொல்கிற காரியங்களை நீங்கள் விளங்கினா போதும், அவ்வளோதான். நீங்கள் பேசினா கூட மற்றவங்களுக்கு விளங்குற மாதிரி பேசணும். பிரைஸ் தி லார்ட். குடும்பத்தில் பிள்ளைகள்கிட்ட சொல்லும் போது விளங்குற மாதிரி சொல்லணும், மகள்கிட்ட சொல்லும்போது விளங்குற மாதிரி சொல்லணும். கேளுங்க, கணவன்கிட்ட பேசும்போதும் கூட இங்கே கேளுங்க, கரெக்டாக பேசணும். சிலதெல்லாம் நொய்னு பேசிகிட்டே இருக்கும், அடி வாங்கி செத்துரும். சில ஆளுகளுக்கு அந்த காரியத்தை சொல்ல முடியாது. நம்ம மனைவிட்ட பேசினா கரெக்டாக பேசி பாருங்கள், குடும்பம் நல்லாயிருக்கும். சிலவங்க சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க, வெடிய பேசிகிட்டு இருப்பாங்க, தேவையில்லாத பேசிகிட்டு இருப்பாங்க, பக்கத்து வீடுக்கிறதும் பேசியிருப்பாங்க. இங்கெல்லாம் நமக்கு ப்ளஸ்ஸிங் போதுங்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அடுத்து இந்த யோசுவா காலத்தில், பிரைஸ் தி லார்ட், யோசுவாவுடைய தலைமையில் பெரிய யுத்தம் ஒன்று நடக்கிறது. அப்போ யுத்தத்துக்கு போகும்போது கடவுள் சொல்கிறார் யோசுவாட்ட, யோசுவா தெரியுமில்ல, கடவுள் சொல்கிறார், யோசுவா நீங்கள் அந்த ஆயிங்கிற பட்டணத்துக்கு போகும்போதும் அந்த அரசனை உங்கள் கையில் கொடுப்பேன், அந்த தேசத்தை உங்கள் கையில் கொடுப்பேன், நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஆனால் வரும்போது அங்கே உள்ள ஆடு மாடுகளையோ பொன்னையோ வெள்ளியையோ ஒன்றை நீங்கள் நினச்சவங்களுக்கு திருப்பி எடுத்துகிட்டு வரக்கூடாது. காரணம், அந்த காலத்தில் யுத்தத்துக்கு போனால் கொள்ளையடிச்சிட்டு வந்துடுவாங்க, கொள்ளையடிச்சிட்டு வரணும், அது அரசரை கொண்டு இப்படிலாம் இருக்குது. ஆனால் இங்கே ஸ்பெஷலாக சொல்கிறார், கட்டளை கொடுக்குறாரு, அந்த தேசத்தில் உள்ள ஒன்றை நீங்கள் கொண்டு வரக்கூடாது. அப்போ முத நாள் இப்போ யுத்தம் செய்கிறாங்க, யோசுவான் தலைமையில் யுத்தம் நடக்குது, அன்னைக்கு ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் மறுநாள் யுத்தத்துக்கு போகிறாங்க, யோசுவா போய் யுத்தம் பண்ணுறாரு. ஆனால் நிறைய ஜோல்சியர் நிறைய வீரர்கள் இறந்து போகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நிறைய வீரர்களுக்கு ரணக்காயங்கள் ஆகிறது, குத்துயிராக கிடக்கிறாங்க. யோசுவா, அண்ணவரே நேற்று எங்களுக்கு விடுதலை கொடுத்தீர, இன்றைக்கி எங்களுக்கு விடுதலை இல்லையே என்று அழ ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு நமக்கு நற்கருணை பேழை இருக்கிறது திரு அவையில். பிரைஸ் தி லார்ட். இங்கே இயேசுடைய உடலும் இரத்தமும் வைக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நற்கருணை பேழை போல் ஒரு பேழை இருந்தது, பழைய ஏற்பாட்டு பேழை. அங்கு 10 கட்டளையுடைய கற்பலகை இருந்தது, உள்ளே ஆரோனுடைய துளிர்விட்ட கோல் அங்கு இருந்தது, இஸ்ரவேல் சாப்பிட்ட இவருடைய மன்னா அங்கு இருந்தது. இது மூன்றும் அங்கே இருக்கும். அங்கு கடவுளுடைய பிரசன்னமானது அந்த பேழையில் இருக்கும். இன்றைக்கு நற்கருணை பேழை, அன்றைக்கு 10 அந்த திருப்பேழை. அந்த திருப்பேழைக்கு முன்னால் சாப்பிடாமல் யோசுவா அழுதுகிட்டே இருக்கார், கதறிக்கிட்டே இருக்கார். இன்றைக்கி தோல்வி, இஸ்ரவேல் மக்கள் தோல்வி அடைந்து விட்டார்களே, புறமுது காட்டி ஓடிட்டாங்களே, இன்னும் ஆண்டவரே நடந்துனோடனே ஆண்டவர் யோசுவா மேலே கருணை இருந்தனால யோசுவாட்ட மெல்ல பேச, யோசுவா நாள் முழுவதும் இப்படி அழுதுட்டு இருக்கப்பா, கொஞ்சம் எழுந்துரு, நான் சொல்கிறத கேளு, நான் சொன்னல செய்யக்கூடாதுன்னு சொல்லி உங்களில் ஒருத்தன் இந்த தீமை செஞ்சுருக்கிறான், அவன் பேர் தான் ஆக்கான். இந்த ஆக்கானை விசாரிக்கிறாங்க. அதான் அழிவுக்குரியவற்றுள்ள அழகான பாபிலோனிய மேலாடை எழுது, விலையேறப்பட்ட பாபிலோனிய சாலனை, எகிப்திய சால்வை எடுத்துட்டான். பல கோடி ரூபா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். 1 கிலோ 300 கிராம் வெள்ளியையும் 575 கிராம் தங்க கட்டிகளை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே பாருங்க, அவன் வீட்டு கூடாரத்துக்குள்ள நடு வீட்டில் குழியை தோண்டி போச்சுட்டானா, அதில் ஏதாவது அந்த புதைச்சிட்டான். இவ்வளவு பணத்தை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா? கடைசியில் என்னாச்சு, ஆண்டோடைய கோபம் ஆக்கானையும் அவன் குடும்பத்தை அவன் குடும்ப கோத்தரத்தில் சுட்டு அதோடு நாசமாக போச்சு. கடவுளுக்கு விருப்பமில்லாத பொருட்களை உங்கள் வீடுகளிலே பதித்து வைக்கக்கூடாது.
நிறைய பேர் இந்துக்கள் செய்கிற மாதிரி அச்சாரங்கள் மாதிரிலாம் செஞ்சு வச்சுருக்கீங்க. அதெல்லாம் பழைய பக்திங்க, விட்டுருங்க. பைபிள் படிக்கிறதுக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க. சமீபத்தில் ஒரு பையனுக்கு ஒரு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி, சமீபத்தில் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணப்போ குடும்பமே பேயில் ஆடிக்கிட்டு இருக்கு. நிறைய தாயத்து, நிறைய கயிறு இதெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த வாலிபன் 2 கயிறு கட்டியிருக்கான். இங்கே உள்ளது அவுத்தாச்சு, இங்கே ஒன்று கட்டியிருக்கான். அது கேட்டால் அந்தோணியார் கயிறு தாயத்துங்கிறாங்க. அதை அவுக்க மாட்டாங்க. அந்தோணியார் தாயத்து. அந்தோணியார் தாயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் திருச்சபைக்கு விரோதமானவர்கள் 38 வருஷமாக திருச்சபைக்காக வேண்டி ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் பக்தி என்ன, உங்கள் விசுவாசம் என்ன பார்ப்போம். நான் அந்தோணியாருடைய பக்தன். அந்தோணியாரை பற்றி, அந்தோணியாருடைய மிஷனரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய அந்த வழிநடத்தல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்தோணியாருடைய மறைபரப்பு பிடிக்கும். அந்தோணியாரை பற்றி படிச்சிருக்கேன். 1000 கோடி அற்புதம்னு சொல்லுவாங்க. அதில் உண்மைதான். அந்தோணியார் கடவுள்கிட்ட முகமுகமாக பேசியிருக்காரு, கடவுள்கிட்ட முகமுகமாக பேசியிருக்காரு. அந்தோணியார் நற்செய்தி அறிவிக்கும் போது கடல் மீன்கள்லாம் பார்க்குது, கேட்குது. பிரபஞ்சத்தில் ஆட்டி அசைச்சிருக்கார் அந்தோணியார் இயேசுவின் பேர். அப்படிப்பட்ட ஒரு புனிதர் பாதுவா நகரத்துலேருந்து கிலோ கணக்கில் தாயத்து கட்டிங்க அனுப்புனாரா? அந்த காலத்தில் நம்ம நாடு இந்த மக்களில் பல ஜாதி பல மதம் இருந்ததுனால அன்றைக்கி இயேசுவை கொண்டு ஒரு நாள் சில ஆளுக்கு கயிறை மந்திரிச்சு கொடுக்க, எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு கொடுக்க அந்த காலத்தில் செஞ்சது. அது அந்த காலத்தில் செஞ்சது. அது இப்போ செய்யணுங்கிறது கிடையாது. இதே புளியம்பட்டியில் ஒரு காலத்துக்கு இல்லாமல் இருந்துச்சு. பிறகு அடுத்து வச்சுட்டாங்க. அது உங்கள் நீங்கள் தொந்தரவு பண்ணால் பாதசி வைக்க, பாதசிகளுக்கு இருக்கிற நாட்டம் இருக்காது. அவங்க பாதசி தனிப்பட்ட முறைகள் அவங்க அதெல்லாம் அலோவ் பண்ணுவான். பிடிக்காது அவங்களுக்கு. பிஷப்பு கூட நீ கேட்டுப்பார், நான் கேட்டு பார்த்துருங்க. என்னன்னு கேட்டு என்னன்னா அவன் சொல்ல அந்தோணியார் சீட்டுங்கிறான். உங்களுக்கு பக்தி இருந்தால், உங்களுக்கு நான் பேசுகிறது தவறாக இருந்தால் நீங்கள் விட்டு விடுங்கள், நல்லது என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னன்னு கேட்டால் அந்தோணியார் சீட்டுங்கிறான். அதுக்குள்ளே அந்தோணியார் சீட்டு இருக்கும். அதில் கண்டிப்பாக உங்களுக்கு எழுதி வச்சிருக்கு. நான் கேட்குறேன், திரு அவையானது, கத்தோலிக்க திருச்சபையானது, நேற்று கன்னடி பாரு கூட சொன்னார், திருச்சபை தாங்க பைபிள் கொடுச்சுன்னு சொன்னார் இல்லையா? சொன்னாரா இல்லையா? இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை நமக்கு கொடுத்துருக்கு. இந்த புஸ்தகத்தை ஒருபோதும் திறக்காத கத்தோலிக்க கிறிஸ்தவன் தாயத்துக்குள்ளே இருக்கிற அந்த அந்தோணியார் சீட்டு உள்ளுக்கு இருக்கிற பைபிள் வசனத்தை படிக்க முடியுமாங்க? அப்போ நம்முடைய பக்தி எப்படி வளர்ந்துருக்குன்னு தான் சொல்ல நான். தேவையில்லாதெல்லாம் நம்ம அணிந்து கொள்ளக்கூடாது. தேவையில்லாத கயிறுகள், தேவையில்லாத அச்சாரங்கள். ஒரு ஜெபமாலையை கையில் வை, ஒரு உத்திரிகத்தை கழுத்தில் போடு. பிரைஸ் தி லார்ட். அந்தோணியார் சரித்திரத்தில் தாயத்தே கிடையாது. சரி, இதை போட்டோம். சரி, இது சொன்ன சில ஆளுகளுக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும். ஆனால் நான் சொல்லாமல் போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு தான் வருவேன். யாருக்கு விரோதமாக சொல்கிறதில்லை. இந்த இவ்வளோ பெரிய பைபிளை இதுவரை பிறந்தலேருந்து தூக்கலையே, தாயத்துக்குள்ளே இருக்கிற அந்த பைபிள் வசனத்தை எப்படி படிப்போம்? பிரியமானவர்களே, இது போல தான் இந்த ஆக்கான் என்ன செய்தான்? எல்லாத்தையும் கொண்டு வந்து புதைச்சி வச்சான். குடும்பத்தில் அதில் தேவையில்லாத காரியங்களை கொண்டு வந்து வைக்கிறது, அடுத்தவங்களுடைய சாங்கியங்களை கொண்டு வந்து வைக்கிறது. இதே நான் இந்த களியக்காவலை பக்கத்தில் ஒரு வீட்டில் போய் படுத்துருந்தேன் கன்வென்ஷனுக்கு. இவ்வளோ பெரிய படிகார கல்லுங்க, சீனி கல். அந்த காலத்தில் பார்பர் ஷாப்பில் போய் ஷேவ் பண்ணால் தேய்ச்சி விடுவானுங்க. அது கம்பளி முடியல, கம்பளி மயிரில் கட்டி தொங்க விட்டுருக்கான். நாங்கள் சொன்னோம், சார் இது வேண்டான்னு எடுத்து போட்டாச்சு. அடுத்த தடவை கன்வென்ஷன் போய் அதே வீட்டுக்கு போகிறோம், அதே கல்லுக்கு தொங்குது. நாங்கள் போனோடனே மறுபடியும் மாட்டிட்டாங்க. சிலவங்க பூசணிக்காய் மாட்டுறது, அதை மாட்டுறது, இதை மாட்டுறது, தீட்டு கழிக்கிறது, மனப்பொருத்தம், அதெல்லாம் பல காரியங்கள் பார்க்குறீங்களே. இதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதத்தை இழக்கிற காரியம். அதனால் உங்கள் வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத எந்த பொருளும், அதுபோல் மற்றவங்க வீட்டில் திருடின பொருள், மற்றவங்களை கொள்ளையடித்த பணம், இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் அது ஆசீர்வாதம் இல்லை, சாபம். லஞ்சம் வாங்கிட்டு வந்து வைக்கிறோம்ல. நீங்கள் வேணால் சரித்திரத்தை பாருங்கள். நல்ல செல்வந்தான் நல்லா தான் இருப்பான், நல்ல பணக்காரர் நல்லா இருப்பான், அழகாக இருப்பாங்க. அபிரகாம் ஒரு பணக்காரர், ஈசாக்கு ஒரு பணக்காரர், யாக்கோபு ஒரு பணக்காரர். சீடர்களில் பவுலுக்கெல்லாம் குடும்ப சொத்தை 17 கப்பல் இருந்துச்சான். பிரியா அப்படி நல்ல செல்வந்தர்களாக, பொண்ணும் வெள்ளியும் கடவுளுக்குள்ளது. அதனால் கைவிட்டு வாங்கிட்டு வந்து சாபத்தை வீட்டில் வைக்காதீங்க. அப்படி வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா இனிமேல் திருப்பி கொண்டு கொடுக்க முடியாது. இது மாதிரி நற்செய்தி கூட்டம் கொடுங்க, ஆலயங்கள் பணிகள் கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுத்து தீர்த்துருங்க. கடன் சாகிறதுக்கு முன்னாடி கடன் தீர்த்தரணும். முந்தைய ஆஃபீஸில் உட்காந்து வாங்கினோம்ல கீழே, அது கிட்னி நோயாக மாறிட்டு இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளமாக மாறிட்டு இருக்குது, சுகராக மாறிட்டு இருக்குது, ப்ரெஷராக மாறிட்டு இருக்குது. ப்ரெஷர் சுகர் எல்லாத்துக்கும் இருக்கும்.
அளவுக்கு மேலே வம்பாயிப்போம். அதனால் இந்த கை விட்டு வாங்கின களவாண்ட பொருள், திருடின பொருள் இதெல்லாம் அங்கே இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கடனை தீர்த்துருங்க, மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழியை தேடுங்க. பிரைஸ் தி லார்ட். சரி, அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நான் இப்போ போயிடுவேன். நான் சொல்ல வேண்டிய சொல்லணும்ல. ஆக்கான் வந்து எல்லாத்தையும் புதைச்சி வச்சுருந்தான். அவன் குடும்பம் அழிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா? உடனே பழைய ஏற்பாடுன்னு சொல்லக்கூடாது. பழைய ஏற்பாடு புதிய வசனங்கள் தானே இது. பிரைஸ் தி லார்ட். அடுத்து, உங்கள் வீடு குடிக்கிற குடும்பமா? ரெகுலராக குடிக்க மாட்டீங்க. மற்றவங்கள மாதிரி குடிச்சு ரோட்டுக்கெல்லாம் வர மாட்டீங்க, சண்டை போட மாட்டீங்க, ரொம்ப ஜென்டிலாக அருமையாக குடிப்பீங்க, அமெரிக்காக்காரன் மாதிரி. சூப்பராக கொஞ்சம் ஒரு சிப்பு தான் எடுப்பீங்க, நிறைய எடுக்கிறது இல்லை. கிறிஸ்மஸ் கொஞ்சம் வாங்கி குடும்பத்தோடு கொஞ்சம் ஆணும் பெண்ணும், அது டீசெண்டான ஃபேமிலி. கொஞ்சம் குடித்தாலும் நிறைய குடித்தாலும் பேய் மூத்திரம் தான். இப்படி பேசலாமா? பேசக்கூடாது. அதுக்கு பேர் அதானே நோவா. சரி, இப்படி கேட்டால் உங்களுக்கு என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இந்த பிரதர் நல்லா தான் பேசுகிறாரு, இடையில இப்படி விட வேண்டியது இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நான் முடிக்க போகிறேன். நோவா நல்லவரா கெட்டவரா? நோவா நல்லவர், மோசமில்லையில். ஆனால் அவர் வாழ்க்கையில் ஒரு விபரீதமான சூழ்நிலை நடந்தது. வாசிங்க, நோவாவுடைய கூடாரம் எப்படி இருந்துச்சு பாருங்கள். நோவாவுடைய கூடாரம், நோவாவுடைய தொடக்க நூல் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். தொடக்க நூல் 9:21. அவர் திராட்சை ரசத்தை குடித்து போதைக்குள்ளாகி தம் கூடாரத்தில் ஆடை விலகி கிடந்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 ஒரு தடவை கூட வாசிங்க. அவர் திராட்சை ரசத்தை குடித்து, பாருங்க, அவர் திராட்சை ரசத்தை குடித்து. புதிய பைபிள்ல திராட்சை மதுன்னு போட்டிருக்கு இல்லையா? பழைய பைபிள்ல திராட்சை ரசத்தை குடித்து போதைக்குள்ளாகி தம் கூடாரத்தில் ஆடை விலகி கிடந்தார். போச்சா? நீதிமான் சொல்றீங்க, நல்லவர் சொல்றீங்க. தம் கூடாரத்தில் திராட்சை ரசம் குடித்து, திராட்சை மது குடித்து, போதை ஏறி ஆடை விலகி கிடந்தார். போச்சாங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு மதுபான பிரியர் குடித்து விட்டு தன் நண்பர்களை கூப்பிட்டு வராரு. இது கதை இல்லை, எனக்கு வந்த என்று சொன்ன விஷயம். பிரைஸ் தி லார்ட். நல்ல போதையை போட்டு 3 பேர் வராங்க, வீட்டில் சாப்பிட்றாங்க, வீட்லேயும் குடிக்கிறாங்க. நல்ல போதை ஏறினோடனே தன்னுடைய நண்பன் இவனுடைய மனைவி ஏறி பிடிப்பதை அவன் கண்ணால் பார்க்க எந்திரிச்சு அதை காப்பாற்ற முடியல. அந்த அம்மா விவாகரத்து வாங்கிட்டு போயிடுச்சு. போடா, உன் வாழ்க்கை வேணாம். போச்சா? நான் அளவாக தான் குடிப்பேன் அப்படின்னா, அளவு மீறிச்சுன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சிகரெட்டு 1 தான் குடிப்பேம்மா, அளவாக தான் குடிப்பேன், அவங்கள மாறிடுமா. ஆனால் கொஞ்சம் கவலை வந்துருச்சுன்னாகும் அவன் செயின் சும்மாக்காராக மாறிடுவான். வேணா பாருங்கள். நான் சும்மா அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக வேண்டி கொஞ்சம் குடித்தேன். திருப்பூரில் ஒருத்தர் சொன்னார், எனக்கு நிறைய ஆர்டர் வரும், பிஸ்னஸ்லாம் வரும், நான் அந்த வெள்ளைக்காரங்களோட கொஞ்சம் ஒரு கம்பெனி கொடுத்தா அவனோட ஒரு சேஸ் போட்டால் எனக்கு பிஸ்னஸ் நிறைய வரும். நான் சொன்னேன், அண்ணே எல்லாம் செய்யுங்க, அதை குடிக்காதீங்கன்னு சொன்னேன். கேட்க மாட்டார். பெரிய கோடீஸ்வரனை குடிச்சு தரமட்டமாக ரோட்டில் கடங்காரனாக கிடக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அதனால் அக்காமாருங்க வீட்டில் வந்து உங்கள் பையங்க வெளிநாடு கப்பலில் வேலை பார்ப்பான், ஏரோப்ளைனில் வேலை பார்ப்பான், வரும்போது பாட்டெல்லாம் வாங்கிட்டு வருவான், மிலிட்ரியில் உங்கள் ஆள் வேலை பார்ப்பாங்க, மிலிட்ரி கோட்டா வாங்குறவங்க எச்சரிக்கையாக இருந்துங்க. நீ வாங்காமல் விட்டு அந்த சனியங்காசு உனக்கு எதுக்கு? அந்த பணம் அது விபச்சாரம் பண்ணுற பணங்க, அது வேண்டாங்க. அது கர்த்தருக்காக நின்று பாருங்கள், கடவுள் உங்களை செழிக்க வைப்பார். உங்களுக்கு காசு பணமெல்லாம் வந்துடும். நீ கடவுளுக்காக நின்னா கடவுள் உங்களுக்காக நிற்பார். நான் சும்மா சொல்லலை. அதனால் மதுமான உங்கள் ஷோகேஸில் கூட மதுமான பாட்டு, அழகு பாடல் கூட வைக்காதீங்க. உங்கள் வீட்டு ஷோகேஸுகளில் நிறைய வீடுகளில் பார்த்தா கப்பல்லேருந்து வாங்கிட்டு வந்து ஷாம்பிள் பாட்டெல்லாம் இருக்கும். நான் பார்த்துருக்கேன் நிறைய வீடுகளில். அதெல்லாம் அங்கே வைக்காதீங்க. அருவருப்பான எந்த பொருள் அங்கே இருக்க வேண்டாம். நல்லா உழைங்க, சம்பாதிங்க, சேர்த்து வைங்க, உண்ணுங்க, நல்லா உடுத்துங்க, நல்லா ஜாலியாக இருங்க, நல்லா இருங்க. அருவருப்பானது நமக்கு வேண்டாம். மோசே கூடாரத்தில் விழுந்து கிடந்தாரா? கானான்கிற பையன் போயிட்டு அவனுக்கு ஒரு இதை பார்த்த உடனே அப்பாவுடைய பிறந்த மேனியை பார்த்தான். அவன் ஒரு கொஞ்சம் லேசாக மெண்டல் போல், அவன் உளறிட்டு சிரிச்சு வந்து ஊரெல்லாம் சொல்லிவிட்டான். எங்கள் அப்பா இப்போ பெரிய நீதிமான்னு சொன்னீங்கள்ல, ஜெபம் பண்ணுறவன்னு சொன்னீங்கள்ல,
கொஞ்சம் குடிக்கிறாரு அப்படின்னு. சரியா? சொல்லுவானா சொல்ல மாட்டானா? அடுத்து நம்ம எல்லாம் அவன் பெரிய தப்பு பண்ணிட்டான், அவன் பெரிய கொலைகாரன், அப்பனை இப்படி காட்டி கொடுக்கலாமா ஆமாம். நான் சப்போர்ட்டாக பேசலை, சிந்திச்சு பார்ப்போம். அடுத்து ரெண்டாவது 2 பசங்க வந்து என்ன செஞ்சானுங்க, அப்பாவை அவன் புரிய அறிவு இல்லாமல் மூடிட்டு போயிட்டான், போர்வை போத்திட்டு போயிட்டான். சரி, இப்போ யார் தப்பு? இது யார் தப்புங்க? ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்கள், யார் தப்பு? அவன் நீதிமானாக இருந்தாலும் கடவுளுடைய பிள்ளையாக இருந்தாலும் குடிச்சு விட்டார்ல, ஆடை விலைக்கு கடந்துட்டார்ல, யார் தப்பு? உன் தப்பு தானே. உன் தப்பை போய் உன் பிள்ளை மேலே போட்ட நீ. பைபிள் சொல்லுது கேளுங்க, பைபிள் சொல்லுது கேளுங்க. நீங்கள் நான் சொல்கிறது கேட்கணும். நான் நீங்கள் ஒன்றும் இப்போ பேசாது, உங்களுக்கு பேசுகிற டைம் இல்லை. இப்போ நான் சீரியஸாக சொல்லியிருக்கேன், கவனமாக கேளுங்க. இது யார் தப்பு? மோசே. எழுந்த உடனே மோசே கானான் சபிக்கப்பட்டவன் சொல்லலாமா? பாவம் அந்த பயலை பிடிச்சி சபிச்சு இதுவரையே இஸ்ரவேல் குடும்பத்தில் அவன் சேராமையாக இருக்கான். கானான் தெரியுமா உங்களுக்கு? கானான்ங்கிற ஒரு சமூகம் அந்த தெய்வ சமூகத்தை விட்டே போயிடுச்சு. புதிய ஏற்பாட்டில் பார்த்து கானானிய பெண்ணு ஒருத்தி இருக்கா பார்த்தீங்களா? அவளை ஆண்டவர் சொல்கிறார்ல, பிள்ளைகளுக்குள்ள அப்பத்தை ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? பிள்ளைகளுக்கு எடுத்த அப்பத்தை நாய்களுக்கு எந்த நாயை சொன்னார்? இந்த கானானியர்களை யூதர்கள் உலகத்தில் எல்லாரும் நாயை விட கேவலமாக பார்ப்பான், நாயை விட கேவலமாக பார்ப்பான். அதுதான் ஆண்டவர் மென்ஷன் பண்ணுறாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்களுக்கு போடுவது முறையில்லை, சட்டம் இல்லை. ஆனால் அவன் என்ன சொன்னான்? ஐயா, மேசையிலிருந்து எஜமான்கள் சாப்பிட்ற ரொட்டி துண்டுகளை சாப்பிட நாய் வாழுதியா? மோசே நோவா காலத்திலிருந்தே நாங்கள் நாயை போல் அலையிற இயேசுவே, நோவா காலத்திலிருந்தே எங்கள் இனம் எங்களை விட்டு உண்மை விட்டு கடந்து போயிட்டு இயேசுவே. நோவா காலத்தில் நோவாண்டி குடிப்பழக்கத்தால் கானான் சபிக்கப்பட்டு அவன் பரதீசி அலைகிறான் ஆண்டவரை. அதான் எஜமானனே உம்முடைய கண்களிலிருந்து தயவு கிடைக்கல, அதான் அர்த்தம். அது எவ்வளோ பெரிய காரியம்! இவளுடைய கண்ணீர் இவளுடைய தாழ்ச்சியும் இதோ ஆண்டவர் மாற்றிட்டார். இது சொன்ன உடனே ஆண்டவர் இறங்காட்டார், கானானியருக்கு இறங்காட்டுறாரு. நோவாவால் சபிக்கப்பட்ட கானானியருக்கு கர்த்தர் இறங்க காட்டார் ஆண்டவர். அம்மானு கூப்பிட்டார்ல, அம்மானு கூப்பிட்டார்ல. இதெல்லாம் பைபிள் படிக்கணும். பிரைஸ் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ பெரிய காரியம். இந்த ஆளுடைய குடிப்பழக்கம் இப்போ பரலோகத்தில் உட்காந்து கேட்டுட்டு இருப்பார், கேட்டு போட்டோம். இவருடைய குடிப்பழக்கம் ஒரு குடும்பத்தை கெடுத்துருச்சா இல்லையா? எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும். அதனால் பெரியமாள் உலகத்தில் யார் குடித்தாலும் சரி நம்ம குடிக்கூடாது. பிரைஸ் எல்லாம். கேரளாவில் அவ்வளோ ஜெபம் பண்ணுறானுங்கள்ல, எங்கள் வீட்டை சுற்றிலும் எல்லோரும் கிறிஸ்துமஸ் குடிப்பான். ஆமாம், எல்லாம் கிறிஸ்துமஸ் குடிப்பாங்க, ஈஸ்டர் குடிப்பாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஆனால் கொஞ்சம் எடுத்து தான் படுப்பான். ஆனால் நான் வந்து எங்கள் வீட்டு நான் வந்து அங்கே 18 வருஷம் ஆச்சு, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு தான். ஆனால் அந்த டைமில் நான் போக மாட்டேன், சாப்பிட கூப்பிடுவாங்க, போக மாட்டேன் நான். பேசலாம் போனால் தெரியும், சில வேளை நம்ம விழுந்தாலும் விழுகிற சான்ஸ் உண்டு. மனுஷன் தானே, நாம் இதெல்லாம் நம்ம விலகி கொள்ள வேண்டும். குடும்பத்தில் குடிப்பழக்கங்கள் இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி நான் கடைசியாக சொல்ல, நம்ம குடும்பங்களுக்கு இயேசுவை கூப்பிடுவோம். இயேசுவே என் குடும்பத்தை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. இயேசுவே குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களை உமக்கு தருகிறோம். எங்கள் பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி, எங்களுடைய பணிகள், போக்குவரத்து எல்லாவற்றையும் உமக்கு தருகிறோம். நீர் எங்கள் கூடாரங்களை கட்டி எழுப்பும் சாமி. நீர் எங்களை கூடாரங்களை பாதுகாத்து கொள்ளும். நாங்கள் அதுக்கு ஒத்துழைக்கிறோம் சாமி. இனி தீமைகளை ஒன்றை நாங்கள் செய்ய மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். பிரியமகளே, ஆண்டவர் வந்து ஆரம்பத்திலேருந்தே குடும்பங்களை ஆளுகள் தேடித்தானே வராரு. அல்லேலூயா. ஆதாம் ஏவாளுக்கு ஒரு அழகான குடும்பத்தை அமைச்சு கொடுத்தாரு. ஆண்டவர் தான் அமைச்சு கொடுத்தாரு. அதுக்கு பிறகு அவங்களுக்கு வாழ வேண்டிய வாழ்வதற்காக இன்பவனத்தை கொடுத்தார், அந்த தோட்டத்தை கொடுத்தார். அது ஒரு கூடாரம். ஆனால் அந்த கூடாரத்திலிருந்து அவர்கள் அழகிக்கு செவி கொடுத்தார்கள் இல்லையா? அதனால் அந்த கூடாரத்தை விட்டு வெளியேற வேண்டி வந்துருச்சு. இதோ நம்முடைய குடும்பங்களுக்கு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டிய அழகிக்கு அர்ப்பணிக்கக்கூடாது, அழகினுடைய சிந்தனைகளுக்கு அர்ப்பணிக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே நன்றி. நம்முடைய குடும்பம், நம்முடைய கூடாரம் எப்படி இருக்கணும்?
அது மகிமை உள்ளதாக இருக்க வேண்டும், அது ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய கூடாரம் சூசை மரி தங்கின கூடாரம் போல் இருக்க வேண்டும். இயேசுடைய கூடாரத்தில் அன்னை மரியும் யோசேப்பும் இயேசு இருந்தார்கள். அது மகிமையான ஒரு குடும்பமாக இருந்தது, அது ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக இருந்தது. ஆனால் ஆதாமியாவால் குடும்பம் அலங்கோலமான குடும்பமாக இருந்துச்சு. உன் குடும்பம் ஆதாமியாவாளின் குடும்பமா அல்லது இயேசு மரி சூசையின் குடும்பமா என்று பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை அப்படி மாற்ற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு சக்கையினுடைய வீட்டுக்கு வந்தார். சக்கையினுடைய வீட்டுக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து வந்த பிறகு தான் சக்கையினுடைய வீடு வீடாக மாறிச்சு. நான் முதல்ல தொடக்கத்தில் சொன்னேன், என் வாழ்க்கையில் இயேசு வந்தனால தான் என் வீடு குடும்பமாக மாறிச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. சக்கையுடைய வீட்டுக்கு வந்த பிறகு அவனுடைய பாவம் மாறிச்சு, அவனுடைய பழக்க வழக்கம் மாறிச்சு. அந்த வீட்டில் இயேசு எஜமானா மாறினார். அந்த வீடு மீட்கப்பட்டுச்சு. அந்த குடும்பம் ஒரு ரட்சிப்புக்குள்ளாக நடத்தப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுடைய குடும்பம் ஆரம்பத்தில் நல்லா இருந்தது. சோதனைக்கு விடப்பட்ட பிறகு அழிஞ்சு போச்சு. ஆனால் அழிஞ்ச குடும்பத்தை ஆண்டவர் கட்டி எழுப்பினார். பிரைஸ் தி லார்ட். யோபுக்கு 2 மடங்கு நன்மை கொடுத்தார். ஒருவேளை பொருளாதாரத்திலேயோ அல்லது வேறு பல காரியங்களிலோ நீங்கள் நஷ்டப்பட்டு இருப்பீர்கள் என்றால், பலது இழந்து போயிருப்பீர்கள் என்றால், இதோ யோபுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பினவர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் இரட்டிப்பான நன்மைகளையும் தருவார். செல்வங்கள், பொருளாதாரங்கள், ஆரோக்கியம், அழகு, புத்தி, சக்தி இவைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். யோபுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பின போல உன்னை கட்டி எழுப்புவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இனி பழைய ஏற்பாட்டில் கடன் நிறைந்த குடும்பம், கடன் நிறைந்த குடும்பம். கணவன் ஊழியக்காரர். பிரைஸ் தி லார்ட். அவர் இறந்து போனார். நான் பல வேளை ஃபீல் பண்ணுவேன், அவன் கத்தோலிக்க ஊழியக்காரன்னு நினைக்கிறேன். வாங்கின கடனை கட்ட முடியல. என்ன அப்படி பார்க்குறீங்க? கத்தோலிக்க ஊழியக்காரன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. என்னுடைய அனுபவம் தான் நான் சொல்கிறேன். நான் வேணா நல்ல ஊழியர்களை கேட்டு பாருங்கள். அவங்கள பார்த்தா பரதேசி மாதிரியே தெரிவாங்க. பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இருக்காது. யாரோ ஒரு சில நபர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க ஜெபத்தில். இந்த ஆள் ஊழியம் பண்ணார். யார்? இறந்து போனார். 2 பிள்ளைங்க. அவங்களுக்கு என்ன பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. இந்த கடன் கொடுத்தவன் அடக்கத்துக்கு வந்தான், பால் வைக்கிறதுக்கு வந்தான், 40 நாள் கருமாதிக்கு வந்தான். அதுக்கு பிறகு நோட்டீஸ் விட்டான், தூது விட்டான். நீ 1 மாதத்தில் பணம் கட்டலைன்னா உன்னோட ஒன்றும் இல்லைன்னா உன் பிள்ளைகளை நான் ஜப்தி பண்ணி கொண்டு போவேன். வீட்டை ஜப்தி பண்ணலாம், காட்டை ஜப்தி பண்ணலாம், காரை ஜப்தி பண்ணுவான், பலதையும் ஜப்தி பண்ணுவாங்க. பிள்ளைகளை ஜப்தி பண்ணுற காலம் அன்றைக்கி. அடிமையாக கொண்டு வருவாங்க. அந்த அம்மாவுடைய மனவேதனை எப்படி? அவள் யாரையுமே தற்கொலைக்கு போகலை. அவள் யார்ட்டையுமே உதவி கேட்க, ஐயா நம்மளை மாதிரி அழுதுட்டு இருக்கல. அவள் கடவுளை மாத்திரம் நாடினாள், ஆண்டவர்கிட்ட மட்டும் நம்பினாங்க. நம்ம கஷ்டமான காலத்தில் யாருக்காவது உதவிட்டு போனாங்க நம்மளை கேவலமாக பார்ப்பாங்க சமூகம். அதை மாத்திரம் புரிஞ்சுங்க. அது நீங்கள் கஷ்டப்படும் போது உங்கள் சகோதரட்டையோ சகோதரிட்டையோ போய் நீ கடன் கேட்டிங்கன்னா அதை விட கேவலம் உலகத்தில் இல்லை. என்ன அப்படி பார்க்குறீங்க? நீ கஷ்டப்படும் போது சகோதரி வீட்டுக்கு போகாதன்னு பைபிள் இருக்குது. நீ கஷ்டப்படும் போதும் உன் சகோதரி வீட்டுக்கு நீ போகாத, கேவலமாக பார்ப்பாங்க. அதான் உலகம். ஆனால் எங்கே போனோம்? இயேசுல போனோம். நீங்கள் கோயிலில் ஜெபிக்கிறது வீணாகாது. தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் நோக்கி கண்ணீர் விடுறது வீணாகாது. உங்கள் தலையை நிமிர்த்துவார் அவர். உங்களுக்கு எல்லாம் தர அவரால் முடியும். இதை நீங்கள் மனசில் வைங்க. நான் சும்மா சொல்லலை. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் வாழும்போது கிறிஸ்தவ வாழும் மான மரியாதையை நம்ம வாழணும். யார்ட்டையும் கை நீட்டி வாழ வேண்டிய தேவையில்லை. அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்க, நம்ம ஊழியம் செய்ய வேண்டியதில்லை. பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் அப்படி இல்லை. எனக்கு இயேசு செய்வார், இயேசு என்னை பராமரிப்பார், இயேசு என்னை வழி நடத்துவார், இயேசு என்னை பார்த்து. அதுதான் நமக்கு விசுவாசம். ஆமென். இந்த பெண்மணி பாருங்கள், விதவை ஆயிட்டான். அந்த விதவை எலிசாவிடத்திலே போனாள். எலிசா பயங்கர அற்புதம் செய்வார். எலியாவுடைய சீடன் தான் எலிசா. எலியா 7 அற்புதங்களை செய்தார். எலிசா 14 அற்புதங்களை செய்தார். பைபிள் எழுதப்பட்டிருக்கு. இந்த 14 அற்புதத்தில் ஒரு அற்புதம் தான் என்னது? விதவை தாயினுடைய வீட்டில் உள்ள எண்ணெய் பானைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். நான் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். கவனமாக இதை மாத்திரம் கேளுங்க. எலிசா வழியாக செய்த அற்புதத்தில் ஒன்று தான் எண்ணெய் பாத்திரங்கள் பழுக ஆரம்பிச்சது. அவள் எங்கே போனால் தற்கொலைக்கு போகல, வேறு யாரையும் தேடி போகல, சொந்த பந்தங்களை தேடி போகல. அவள் போனது எங்கே போனாங்க?
எலிசாட்ட போனாங்க. என்னுடைய வாழ்க்கையில் 93ஆம் ஆண்டு ஒரு பெரிய கோடீஸ்வரர் வந்து தியானத்துக்கு வந்தார். என் பிரசங்கமெல்லாம் கேட்டு வந்து சொன்னார், பிரதர் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா என்கிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், நீங்கள் இந்த விசிட்டிங் கார்டுங்க வச்சுங்கன்னு சொன்னாங்க. சொல்லி 2 வருஷம் ஆச்சு, நான் மறந்துட்டேன். அப்போ எங்கள் ஊரில், எங்கள் பக்கத்து ஊரில் ஒரு ஏழை பெண்ணுக்கு ஒரு 2 பவுன் இருந்தால் கல்யாணம் நடந்துடும். எனக்கு திடீர்னு மனசு அந்த அன்னைக்கு அந்த சார் சொல்லிட்டு போனான்னு சொல்லி, நான் அன்றைக்கி ஃபோன்லாம் ரொம்ப கம்மிங்க, லேண்ட் ஃபோன் தானே இருந்தது, சரி போய் பார்த்துக்கலாம் சார் தான் சொல்லிட்டு போனான்னு சொல்லி நான் போனேன். அந்த ஊரை சொல்ல மாட்டேன், ஊருக்கு போனேன். சந்தோஷமாக ப்ரைஸ் லாட் சொல்லி வர சொன்னார். எனக்கு ரூம்லாம் போட்டு கொடுத்தா, சாப்பாடெலாம் சாப்பிட்டோம். சொன்ன உடனே கடைசியில் காலையில் விஷயத்தை சொன்ன உடனே, சான்சன் பிரதர் கொஞ்சம் சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல, நேற்று தான் இருந்தெல்லாம் நான் பேங்கில் கொடுத்துருங்க, லோன் கட்டிட்டேன்னாரு. பெரிய ஆள். அப்போ தான் அன்னைக்கு நான் நினச்சேன், இதோ இனிமேல் மனுஷன்கிட்ட கை நீட்டக்கூடாது, கர்த்தர்கிட்ட கை நீட்டணும். மனுஷன் ஏமாற்றிடுவான். எல்லா மனுஷனும் சொல்ல, ஒரு சில ஆளுங்க நல்ல ஆளுங்க இருப்பாங்க, மனசாட்சி உள்ளவங்க. இன்றைக்கி மனசாட்சி உள்ளவங்க குறைவாக தான் இருப்பாங்க. அதனால தான் நான் சொன்னேன், கடவுள்கிட்ட கை நீட்டுங்க. நாகூர் அனிபா ஒரு அழகான பாட்டு, அந்த முஸ்லீம் சகோதரன், இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை, அள்ளி கொடுக்குற வள்ளலுங்க, நீ எண்ணுவதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்வார். நம்ம சின்ன காரியத்தை செய்கிறோம், அவர் பெரிய அரிய காரியத்தை செய்வார். நம்ம ஒன்று கேட்குறோம், அவர் 2 தருவார். யோபு அப்படி ஆசீர்வதிச்சார். நீங்கள் இந்த வருஷம் கலங்கவே கலங்காதீங்க, எல்லா காரியத்திலையும் உங்களை நேர்த்தியாக நடத்துவார். அவர் உங்களுக்கு முன்னால் சென்று கோணலானவர்களை நேராக்குவார், குண்டுகளை சமப்படுத்துவார், இருளில் வைத்த புதைகளை உங்களுக்கு திருப்பி தருவார், மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை உங்களுக்கு திருப்பி தருவார். ஏனென்றால் உங்களை அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, ஒரு விஷயத்தை பார்ப்போம். இந்த ஏழை பெண்மணியுடைய எண்ணெய் பாத்திரங்கள் எப்படி பழகிட்டு? அவள் ஏழையாக இருந்தாலும் ஒரு நல்ல மனசு இருந்துச்சு. நம்ம செல்வந்தர்களாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு நல்ல மனசுக்கு அதிபதியாக மாறணும். நம்ம பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் நடுத்தரவாதிகளாக இருந்தாலும் நமக்கு எல்லாருமே ஒரு நல்ல மனசுக்கு, நல்ல மனதுக்கு உரிமையாளர்களாக மாறணும். நல்ல மனசுக்கு உரிமையாளர்களாக மாறணும். அது முக்கியம். நல்ல மனசுக்கு உடைமைகளாக மாற வேண்டும். இவன் நல்ல மனசுக்கு ஒரு உடைமை என்ன தெரியுமா? எண்ணெய் ஜெபிச்சு எண்ணெய் ஊற்றுறா, வந்துகிட்டே இருக்கு. அவன் உடனே பிள்ளைகளை கூப்பிட்டுட்டே, மைக்கேல் கதவடுறா, ஏய் செலி கதவட, யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம வீட்டு பாத்திரம் அது அப்படி எனக்கு சொல்லலை. அவள் என்ன செஞ்சா தெரியுமா? மைக்கிளை கூப்பிட்டா, மகனா ஏ மைக்கேல் அந்த பக்கத்து வீட்டு அந்த ரெஜினாக்கா பாத்திரத்தை வாங்கிட்டு வா, அந்த செபாஸ்டியான வீட்டில் போய் அந்த பாத்திரத்தை வாங்கி, சீமனை வீட்டில் அந்த பாத்திரத்தை வாங்கிட்டு வா. அந்த கிராமத்தில் எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நான் மாத்திரம் வாழ்ந்தா போதாது, எங்கள் ஆண்டவர் அருளால் எல்லாரும் வாழணும் அது நினைக்கணும். நான் மாத்திரம் வாழ்ந்தா போதும், எங்கள் சொந்த பந்தெல்லாம் வாழணும். இந்த கூட்டத்தில் சொந்த பந்தங்கள் மேலே முறைச்சிக்கிட்டு அவங்ககிட்ட பழி போட்டிருக்கிற யாராவது இருந்தால் தெரிஞ்சிருங்க. நீங்கள் இறந்து பண்ண சொந்த பந்தங்கள்கிட்ட பேச முடியாது. உறவுகளை இழந்துடாதீங்க. உங்கள் கையில் இருக்கிற பணத்தை காட்டில் உங்கள் உறவுகள் பெருசு. அவங்க நிலம்புலங்களை காட்டில் உன் சொந்த பந்தங்கள் பெருசு. அவங்க மதிக்கிறாங்களோ மதிக்கலை, நீங்கள் மதிங்க. விட்டு கொடுக்குற சில காரியங்களை கொடுங்க. அவங்க எண்ணெய் பாத்திரம் நிரம்பட்டும். பிரைஸ் தி லார்ட். நான் மாத்திரம் உயர்ந்துகிட்டே இருந்தேன், என்னை பார்த்து பொறாமப்படுவாங்களா இல்லையா? பொறாமப்படுவாங்களா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அப்போ அவங்களுக்கு நல்லா இருந்தால் நல்லா இருக்கட்டும். ஜெபம் பண்ணுங்க, எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடைசியாக அதுபோல் நம்முடைய பல திட்டங்கள் போட்டோம், அதெல்லாம் உடஞ்சி போயிருக்கலாம். நம்ம மனசில் நினச்ச மாதிரி நம்ம குடும்பம் முன்னேறி போகலை. தொழிலில், படிப்பில், வேலையில், பொருளாதாரத்தில், இந்த உறவுகளில் எல்லாம் பல பிளவுகள் இருக்கலாம். நாம் பல திட்டங்கள் போட்டோம், பிஸ்னஸ் நடத்தினோம், தொழில் செஞ்சோம், அதை செஞ்சோம். ஆனால் அங்கெல்லாம் நம்ம திட்டங்கள் உடஞ்சி போயிருக்கு. பிரைஸ் தி லார்ட். வெளிநாட்டுக்கு போய் தங்கிடலாம்னு நினச்சோம், தங்க முடியல. இங்கே போய் அந்த பிஸ்னஸ் செய்ய முடியல. இந்த இடத்த விற்றுடலாம்னு நினச்சோம், விற்க முடியல. அவங்களுக்கு அதை செஞ்சிடலாம்னு நினச்சோம், செய்ய முடியல. பிள்ளைகளுக்கு கல்யாணம் இல்லை, கவலைப்படாதீங்க. இந்த திட்டமுடைந்த இடத்துல சரிப்படுத்த தான் இந்த தியானம். உங்களுக்கு இந்த உள்ளிருப்பு தியானம், இந்த தியானத்தில் உங்கள் திட்டங்களை கண்டிப்பாக சரி பண்ணுவார். நம்ம இந்த 3 நாள் கேட்டது கடவுளுடைய வார்த்தை, மனுஷங்க வார்த்தை இல்லை. இந்த கடவுள் வார்த்தை உங்களை நடத்தும். பிரைஸ் தி லார்ட். அதனால் உங்கள் திட்டங்களெல்லாம் அவர் சரிப்படுத்துவார். கானாவூரில் திட்டங்களை சரிப்படுத்தினவர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள உடைந்த திட்டத்தை சரிப்படுத்துவார். ஆமென். நீங்கள் கடவுளுக்காக நிற்பீங்களா? கைகளை கடவுளுக்காக நிற்பீங்களா? இப்படியா நிற்பீங்க? இப்படி நிற்கணும். என்ன வந்தாலும் எது வந்தாலும் பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நிறுத்திடுறேன். ஓகேயா? பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. எனக்கு இப்போ ஒரு பிஷப் ஆயர் கேரளாவில், அவர் பேரெல்லாம் சொல்லலை, அவரை நான் சந்திக்க போனேன். அப்போ அவர் சந்திக்க போகும்போது அவர் என்கிட்ட நல்லா பேசுவார், நம்ம நல்ல பழக்கம். அப்போ காஃபி கொடுத்தார். காஃபி குடிச்சிட்டே இருக்கும்போதும், ஜான்சன், என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருக்குதுன்னு சொன்னார். என்ன 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 ஆயர்ன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் வந்து எர்ணாகுளத்தில் ஒரு ஸ்கூல் இன்சார்ஜாக இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ 9, 10 படிக்கிற மாணவ மாணவிகளை கூட்டிகிட்டு அது கன்னியாகுமரிக்கு கோவளங்கெல்லாம் டூர் போனோம். அப்போ ஒரு பஸ்ஸு நிறைய பிள்ளைங்க மாணவ மாணவிகள் இருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து கன்னியாகுமரிக்கு போய் எர்ணாகுளத்துலேருந்து புறப்பட்டு கன்னியாகுமரிக்கு போய் எல்லாம் பார்த்து திரும்பி வரோம். மறுநாள் திரும்பி வரும்போதும் களியக்காவில் மார்த்தாண்டம் கடிஞ்சு களியக்காவில் வரும்போது பஸ்ஸில் ஒரு கசமச என்னமோ கேட்டுட்டு இருந்துச்சு. நான் முன்னாடி உட்காந்துருந்தேன். பிள்ளைகளை சத்தம் ஏதோ பேசுகிற மாதிரி நான் பார்த்தா, அங்கே போய் நடுவில் போய் பார்த்தா பஸ்ஸில் ஓடிட்டுருக்கு. பஸ்ஸில் ஒரு பொண்ணு கண் கலங்கிட்டு இருக்கா, கண்ணீர் வருது. எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து அவளை என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன விஷயம்னு கேட்டேன். அவள் 10th படிக்கிற மாணவி. அப்போ என்னென்னா, சாயங்காலம் 8 மணிக்கு 9 மணிக்கு ஒரு ஷோ நடக்குது திருவாண்டரத்தில், ஒரு சினிமா. அந்த சினிமாவுக்கு எல்லாத்துக்கும் புக் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு புக்கிங் இருக்கா இல்லையா? காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை காட்டுவாங்கள்ல படம், அது அந்த மாதிரி ஒரு பிளான், டூர் பிளான் அது. அப்போ இந்த பொண்ணு மாத்திரம் வரமாட்டேறா, நான் சினிமாவுக்கு வரமாட்டேன். அப்போ இந்த பிள்ளைங்க மற்ற பிள்ளை, நம்ம கேத்தலிக் பிள்ளை, நம்ம பிள்ளைகள்லாம் அவளை என்னமோ பேசியிருக்கேன், கண் கலங்கியிருக்குது. அப்போ அதை தான் ஃபாதர் சொல்ல, நான் அவளை போய் கன்வின்ஸ் பண்ணேன். எப்படின்னா, ஏம்மா நீ சினிமாவுக்கு வரலன்னு கேட்டேன். அப்போ அவள் சொன்னால், நான் சினிமா சின்ன வயசில் பார்த்ததில்ல, நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம். எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறோம், சினிமா எனக்கு பிடிக்காது ஃபாதர், எங்கள் வீட்லேயும் பார்க்க மாட்டாங்க, எனக்கு பார்த்தா பைத்தியம் மாதிரி ஆயிரும், நீங்கள் போங்க ஃபாதர், நான் வரலன்னு. அப்போ சாமியார் சொல்லிக்கிற, மகளே நான் சொல்கிறதுனால கொஞ்சம் கேளு, நீ இந்த சினிமா பார்க்க வந்தீங்கன்னா இந்த பிள்ளைக்கு பார்க்கும் போதெல்லாம் உன்னை ஏதாவது பட்டப்பேர் வச்சு கூப்பிடலாம், கேவலமாக பேசுவாங்க. அதனால் நான் சொல்கிறேன் கேளு, எனக்காக கேளு, நீ 1.5 மணி நேரம் தான் வந்து சீட்டில் உட்காந்து உறங்கிரு, கண்ணை முடிக்கும். அப்போ அப்போ சரி ஃபாதர். அப்போ அவள் சொன்னாலாம், சரி ஃபாதர். அப்போ சொல்லிட்டு வரமா அவள் கேட்டுட்டா, கண்ணு ரத்த கலராக மாறுதான். அவள் முகத்தை சாமியார் பார்த்துட்டு சங்கடமாக வந்துட்டார். ஆனால் களியக்காவில் கழிஞ்சு அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது, கேரளா தமிழ்நாடு செக் போஸ்ட். அங்கே போன உடனே பிரியமானங்களே, எல்லா வண்டிகளும் அங்கே நிற்கிது, பிளாக் பண்ணி நிற்கிது. இங்கிட்டும் வண்டி அங்கிட்டும் போல இங்கிட்டும் போல் இறங்கி விசாரித்தா சாமியார் பிஷப் சொல்கிறாரு, நான் நடுங்கி போயிட்டேன், மெய் செலுத்து போய் சும்மா அதிர்ந்து போயிட்டேன், அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. என்னன்னு கேட்டால், அன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கும் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கும் பயங்கர வாக்குவாதம் வந்து நிறைய ஆஃபீஸுகளை ஹோட்டல்களை போகிறவரெல்லாம் அடித்து பயங்கர சண்டை, பாட்டில் ஏறி சோடா பாட்டில் ஏறியது, லைட்டு, அது பயங்கர சண்டை, பெரிய யுத்தம் நடந்து என்ன இதோ 144 போட்டிருக்காங்க. திருவாண்டரத்தில் 144 போட்டாச்சு. யாரும் அங்கே போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. சாமியார் சொன்னார், அந்த ஒரு பொண்ணு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு கடவுளுக்காக நின்னா பாருங்க, அவளுக்காக கடவுள் நின்றார் என்று. பிரைஸ் தி லார்ட். இது உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா? நான் அதை செய்ய மாட்டேன், நின்னா பாருங்கள், அதான் அங்கே விசுவாசம். கடவுள் பாருங்கள் நிறுத்திட்டாரா? அதான் நம்ம விசுவாசிக்கிற கடவுள் அப்படிப்பட்டவர். நாமும் நம்முடைய குடும்பத்தில் ஆண்டுக்கு ஒப்படைப்போம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.